رمضان أقبل بعد طول غيابي ففرحت فيه مهنئا أحبابي خير الشهور به النفوس تعلقت واستسلمت للخالق الوهاب بك ليلة القدر التي نزلت بها آيات تذكرة لذي الألباب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் மூமினான முஸ்லிமான மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி தௌபா கேட்க வேண்டும் அல்லது இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தங்களுக்கு தங்களுடைய உலமாக்கள் செய்து கொடுக்கின்ற காட்டிக் கொடுக்கின்ற முறையிலே இந்த தௌபா இஸ்திக்ஃபார் போன்ற விடயங்களை செய்து தங்களுடைய பாவத்தை அழித்து அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று பாடுபடக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த நிலைமையிலே அல் இஸ்திக்ஃபார் தௌபா இந்த இரண்டிலே இருந்தும் அல் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே முஃபஸ்ஸிர்கள் முஹத்திஸ்கள் எழுதிய சில விளக்கங்களை இந்த இடத்திலே எனக்கு தெரியுமானவரை இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கலாம் என்பதை இந்த இடத்திலே நான் நாடுகிறேன். சகோதரர்களே, அல் இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் அரபியிலே அஸ்ஸித்ர் மறைத்தல் என்று அர்த்தம். தலைக்கவசத்துக்கு அல் மிஃபர் என்று சொல்வார்கள். அது உண்மையிலேயே தலையை மறைத்திருக்கிறது. அல் விகாயா என்று சொல்வார்கள். ஹெல்மெட்டுக்கு அது தலையை மறைத்திருக்கிறது, ஏதும் தலையிலே ஆபத்து வராமல் இருப்பதற்காக வேண்டி. அப்போ இஸ்திக்ஃபார் என்று சொன்னாங்க என்ன, ஒரு அடியான் தன்னுடைய பாவத்தை உள்ளத்தால் உணர்ந்து தன்னுடைய நாவினால் அல்லாஹ்வுடைய தண்டனை தனக்கு விழுந்து விடாமல் பாதுகாப்பதற்காக வேண்டி எப்போதுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இஸ்திக்ஃபார். அதாவது தன்னுடைய தலையை எப்படி பாதுகாக்கின்றானோ மனிதன் உலகத்துடைய ஆபத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய தண்டனைகளிலே இருந்து இந்த மனிதன் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி தன்னுடைய பாவங்களை நினைத்து அல்லது நன்மைகளிலே விட்ட குறைகளை நினைத்து இவன் செய்யக்கூடியதுதான் இஸ்திக்ஃபாராக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆரம்பத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்களுடைய ருக்கு சுஜூதுகளிலே சுப்ஹானக்கல்லாஹ் வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக அஸ்தக்ஃபிருக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், வ அத்தூபு இலைக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்ப தொழுகையிலே ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், தொழுகையிலே ஏதாவது குறைகள் வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்காக நலவிலேயும் குறைவு செய்து விட்டால் அதுவும் அல்லாஹ்விடத்திலே குற்றமாக போய்விடும். அதன் காரணமாக அந்த இஸ்திக்ஃபார் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி திரும்ப இந்த குறையை விடமாட்டேன் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி எடுத்து சொல்கிறார்கள். அதே போல ஒரு மஜ்லிஸிலே குற்றப்பரிகாரமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அஸ்தக்ஃபிரு சுப்ஹானக்கல்லாஹ் வ பிஹம்திக என்று துவங்கி அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக என்று நாங்கள் முடிக்கிறோம். அங்கேயும் பார்த்தால் அஸ்தக்ஃபிருக என்ற வார்த்தை வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து மீளுகிறேன், ஒவ்வொரு நாளும் 70 விடுத்தத்துக்கு மேலால் நான் மீளுகிறேன் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சொல்கிறார்கள். அப்போ எதற்காக வேண்டி என்று நாங்கள் யோசித்தோம் என்று சொன்னால், சில வேளை நாங்கள் செய்த பாவத்துக்காக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லலாம், அல்லாஹு மஃபிர்லி என்ற வார்த்தையை சொல்லலாம். சில வேளைகளை நன்மைகளை செய்துவிட்டும் கூட நாங்கள் என்ன செய்கிறோம்,
இஸ்திஃபாரை பயன்படுத்துகிறோம். இப்ப தொழுது முடிந்ததன் பின்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று 3 விடுத்தம் செய்கிறோம். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சும்மா அஃபிலு மின் ஹைஸு அஃபால அன்னாஸ் ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், மனிதர்கள் சொல்லுகின்ற மாதிரி நீங்களும் சொல்லுங்கள், வஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இங்க தொழுகை என்பது ஒரு வணக்கம், ஹஜ்ஜி என்பது ஒரு வணக்கம். நோன்பிலே லைலத்துல் கத்ர் என்று தெரிந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி என்ற துஆயை ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள். அப்ப என்ன, தொழுகையிலே ஏற்பட்ட அந்த நன்மையிலே ஏற்பட்ட குறைவுக்காக வேண்டி நாங்கள் கேட்கக்கூடியதும் இஸ்திக்ஃபார். நோன்பிலே இவ்வளவு காலமும் நாங்கள் நோட்ட நோன்பு கடைசியிலே லைலத்துல் கத்ர் என்ற இரவு வருகிறது. அந்த நேரத்திலே நாங்கள் அந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கின்ற போது நாங்கள் நோம்பிலே செய்த குற்றங்களும் மற்ற குற்றங்களும் அழிந்து போய்விடும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது வபில் அஸாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்திலே தான் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன், அந்த சஹர் நேரம் அல்லாஹ் தஆலாவுக்கு மிக்க நெருக்கமாக ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நேரம். அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முன்ஃபிகீன வல்முஸ்தாஃபிரீன பில் அஸார், அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய மக்களாகவும் சஹர் நேரத்திலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இமாமுல் ஹுனஃபா, இயற்கை மார்க்கத்துடைய தந்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், வல்லதி அத்மா யஃபிரு லி ஹதியதி யௌமத்தீன், என்னுடைய ரப்பே நான் என்னுடைய பாவம் கியாமத்துடைய நாளையிலே நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் பேராதரவு வைக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். அதாவது பேராதரவு வைக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் எல்லோரும் இந்த இஸ்திக்ஃபாரிலே தௌபாவிலே பாவ மன்னிப்பிலே பிச்சை கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பது என்பது கடமையானது அல்ல, மன்னிப்பான். அது எப்படி மன்னிப்பான் என்பதை நான் சொல்லுவேன். அத்துமா, நான் பேராதரவு வைக்கிறேன் என்று நான் சொல்கிறாரே அல்லாமல் அதை நான் உறுதி எடுத்துக் கொள்கிறேன். ஓகே, நான் உறுதியாக சொல்கிறேன், யா அல்லாஹ் நீ என்னை மன்னிப்பாய் என்ற வார்த்தையை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொல்லவில்லை. அப்ப சகோதரர்களே, அப்ப நாங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பாவத்திலே நாங்கள் செய்கின்ற போதும் இஸ்திக்ஃபார் எங்களுடைய நாவினால் உள்ளத்தால் யோசித்து மூளையை பயன்படுத்தி நாங்கள் செய்கிறோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று. அதே மாதிரி நன்மைகளை செய்கின்ற போதும் செஞ்சு முடித்து விட்ட போதும் நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோம், இஸ்திக்ஃபார் என்ற வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால் ரெண்டிலேயும் இந்த இஸ்திக்ஃபார் பயன்படுத்துகின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் விளங்கலாம். அப்ப தௌபா என்று சொன்னால் என்ன என்று அடுத்த ஒரு கேள்வி வருகிறது. அர்ருஜூ வல் இனாபத்து இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மீட்சி வருவது, அவனளவிலே நாங்கள் திரும்பிக் கொள்வது. அதாவது எங்களுடைய உடம்பாலும் உள்ளத்தாலும் சில வேளை நாவினாலும் முழு உடம்பையும் அர்ப்பணித்து நாங்கள் செய்கின்ற பாவத்திலே இருந்து, ஒரு பாவத்திலே இருந்து நாங்கள் மீட்சி கொண்டு திரும்ப வருவது. இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் நம்மை தெரிந்தும் தெரியாமல் நடக்கக்கூடிய பாவங்களுக்காக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கேட்டுக்கொள்வது. தௌபா என்று சொன்னால் உண்மையிலேயே எங்களுக்கு அந்த பாவம் தெரியும், தெரிந்ததன் பின்னால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் என்ன செய்வது, அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தால் நாங்கள் மீண்டு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று அந்த இடத்திலே நாங்கள் தௌபா கேட்பதை அந்த இடத்திலே எங்களுக்கு இது குறித்து காட்டுகிறது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த தௌபா என்ற வார்த்தை இருக்கின்றதே, தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய இபாதத்திலே தௌபாவை அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவே ஆரம்பித்து கொடுக்கிறான். இஸ்திக்ஃபாரை நாங்கள் கேட்க வேண்டும், ஆனால் தௌபா என்ற அந்த விடயத்தை அல்லாஹு தஆலா அவனே ஆரம்பித்து வைக்கிறான் என்பதை குர்ஆனுடைய சில வசனங்களை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளலாம். தபூக்குடைய யுத்தத்திலே நடந்த அந்த நிகழ்ச்சியின் போது லக்கத் தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரீன வல் அன்சார் அல்லதீன தபவு ஃபி ஸஹத்தில் உஸ்ரா, அந்த கஷ்டமான தபூக்குடைய நேரத்திலே சென்றார்களே, அந்த நபியையும் அவர்களோடு இருந்த முஹாஜிர்களையும் அன்சார்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். சும்ம தாப அலைஹிம், அவர்களுக்கு தௌபாவை கொடுத்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப சகோதரர்களே, இந்த இடத்திலே நன்றாக நீங்கள் ஒன்று யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தௌபாவை முற்படுத்தி இந்த இடத்திலே சொல்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா தான் இந்த தௌபாவை ஆரம்பித்து எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி, எங்களுக்கு அருள் புரிவதற்காக வேண்டி இந்த இடத்திலே சொல்கிறான். ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
அப்ப என்ன, ஆதம் தன்னுடைய ரப்பிடத்திலே இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்ற வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். தாப அலைஹி, அவரை மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா தனது அருள்மறையிலே சொல்கிறான். சகோதரர்களே, இப்ப தபூக்குடைய யுத்தத்திலே சாதாரணமான நிகழ்விலே அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆனா 3 சஹாபாக்களுக்கு, கஅப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, அடுத்த ஒரு சஹாபி, இந்த 3 பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? ஒரு ஆழமான தண்டனையை, 50 நாட்கள் யாரும் சேரக்கூடாது, மனைவியும் கதைக்க கூடாது என்ற ஒரு தண்டனையை கொடுத்து அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தான், தௌபாவை கொடுத்தான் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தௌபா என்பது அல்லாஹ்விடத்திலே இருந்து வரக்கூடிய ஆகப்பெரிய மீட்சியாக இருக்கிறது, நாங்கள் மீளக்கூடியது. இதை அல்லாஹ் தான் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டதாக எங்களுக்கு நபியுடைய வார்த்தையிலிருந்து அறிவிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்திலே இருந்து அறிவிக்கிறான். தபூக்குடைய இந்த யுத்தத்துடைய சம்பவத்திலே இருந்து எங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறான். இதை அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுகிறான் என்று சொன்னால் நாங்கள் தௌபாவிலேயும் ஒரு காலமும் பின்னிக்க கூடாது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்டபோது தனாமு ஐனி வலா யனாமு கல்வி என்று சொன்னார்கள். என்னுடைய கண்கள் தூங்கும் அம்மா, ஆனா என்னுடைய அனாமு ஐனைய, என்னுடைய 2 கண்களும் தூங்கும் அம்மா, ஆனால் என்னுடைய இதயம் தூங்காது என்று சொன்னார்கள். ஏன்? ஒரே அல்லாஹ்வோடு அந்த நெருக்கத்திலே இருந்து கொண்டிருக்கும். தூரமாகின்ற போது எங்களை அறியாமல் அந்த நெருக்கத்திலே இருந்து தூரமாகுவதும் ஒரு பாவம். எப்படி? அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்திலே இருந்து கொஞ்சம் தூரமாகுவதும் எங்களுக்கு பாவமாகத்தான் கருதப்படும். விளங்குதா? அப்போ பாவியாக இருக்கக்கூடிய மனிதன் நெருங்குவது என்பது நன்மை. ஆனால் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதன் நல்ல அமல்களை செய்துவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுவது. ரமலான்ல நாங்கள் பார்க்கிறோம், 30 நாளும் ரொம்ப ஒரே புடியாக செய்துவிட்டு அந்த 30 நோம்புக்கு பின்னால் அப்படியே விட்டு விடுவார்கள், இப்படி பின்னுக்க போவார்கள். அப்ப இது கூட அல்லாஹ்வுடைய பார்வையிலே குற்றமானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக வேண்டி சொல்கிறேன். சஹாபா பெருந்தகைகள் எப்படி உணவிலேயும் குடிப்பிலேயும் நாட்டத்தை கொண்டார்களோ அதைவிட கூடுதலாக இந்த இஸ்திக்பாரிலேயும் இந்த தௌபாவிலேயும் நாட்டம் கொண்டார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கின்ற போது எத்தனையோ சஹாபாக்களுடைய சம்பவங்கள் நீங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருப்பீர்கள். சகோதரர்களே, இதையெல்லாம் பார்க்கின்ற போது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பீர்கள். அப்போ இஸ்திக்பார் என்பது வேறு, தௌபா என்பது வேறு என்று இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா இந்த 2ஐயும் அல் குர்ஆனிலே தனித்தும் சொல்லுகிறான், சேர்த்தும் சொல்லுகிறான். தனித்து எப்படி சொல்கிறான்? இஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்களுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவன் உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். லவ்லா தஸ்தக்பிருல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் கிருபை செய்யப்படுவதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளக்கூடாதா என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹூத் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய நபிக்கு சொல்லுகிறான், வமா கானல்லாஹு லியதிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கானல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். நபியே, நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற நிலைமையிலே அல்லாஹ் அவர்களை ஒரு நாளும் வேதனை செய்ய மாட்டான். அதே நேரத்திலே அவர்கள் இஸ்திக்பார் செய்கின்ற நிலைமையிலும் அல்லாஹ் தஆலா அவர்களை வேதனை செய்ய மாட்டான் என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறையிலே பயன்படுத்துகிறான். அப்போ இந்த இடத்திலெல்லாம் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்று நன்றாக விளங்கி இருப்பீர்கள், இஸ்திக்பார் என்ற சொல்லை தனிமையிலேயே அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான், அது வேறு என்பதற்காக வேண்டி. சில இடத்திலே இணைத்து பயன்படுத்துகிறான். இஸ்தக்பிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், அதன் பின்னால் உங்களுடைய ரப்பிடத்திலே மீளுங்கள். அப்ப முதலாவது என்ன வர வேண்டும்? இஸ்திக்பார். அது எப்போதும் நாளாந்தம் இருக்கக்கூடிய விடயம் என்று நான் சொன்னேன். தூபு இலைஹி, தௌபா கேட்டு மீள வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் நடக்கக்கூடிய அந்த பாவத்துக்காக வேண்டி நாங்கள் தௌபா கேட்டு மீள வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இஸ்தக்பிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதுராரா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா கேட்டு மீண்டு இஸ்திக்பார் செய்து தௌபா கேட்டு மீண்டு விடுங்கள், உங்களுக்கு வானத்திலே இருந்து மழையை கூட அல்லாஹ் தஆலா பொழிவிப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா தனது அருள்மறையிலே சொல்லுகிறான். சகோதரர்களே, என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ தௌபா என்பது என்ன, இஸ்திக்பார் என்பது என்ன என்பதை நீங்கள் விளக்கி இருப்பீர்கள். சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், இஸ்திக்பார் என்பது அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய விடயங்களின் போது எங்களை அறியாமல் எத்தனை தவறுகளை விடுவோம், நாங்கள் செய்கின்ற அமல்களின் போது எத்தனையோ தவறுகளை நாங்கள் விடுவோம், எங்களுடைய பேச்சிலே நடையில. இப்ப இஸ்திக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்வுக்காக ஒன்று கூடி ஒரு மஜ்லிஸ்ல இருப்போம், எங்களை அறியாமல் சில குற்றங்கள் நடந்துடும், அதற்காக வேண்டி நாங்கள் உள்ளத்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்லி என்று சொல்வது.
அப்ப இது ஒரு பக்கம். மறுபக்கத்திலே தௌபா என்று சொன்னால் எங்களுக்கு உள்ளத்திலே தெரியும் இப்படி ஒரு பாவம் நான் செய்திருக்கிறேன் என்று. அந்த பாவத்தை நினைத்து நான் மனமுருகி அல்லாஹ்விடத்திலே மீண்டு, யா அல்லாஹ் இந்த பாவத்தை நீ மன்னித்தருள்வாயாக என்று நாங்கள் கேட்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விடயம், பாவத்திலே சிறுபாவம் பெருபாவம் இருக்கின்றது என்று நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் இமாம்களும் எங்களுக்கு விளக்கம் தருகிறார்கள். இதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அழகான முறையிலே வருகிறது. எப்படி ஒரு தஸ்பீஹ், அதை யாராவது ஒரு மனிதன் 100 முறை சொன்னான் என்று சொன்னால் அந்த தஸ்பீஹ் என்னவென்று நீங்கள் உங்களுடைய உலமாக்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள், கடல் நுரையளவுக்கு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டு விடும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நாங்க என்ன யோசிக்க வேண்டும்? அப்ப எங்களுடைய எல்லா பாவங்களும் பெரும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுமா என்ற ஒரு கேள்வி இந்த இடத்திலே வருகிறது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஒழுவு செய்கிறான், அந்த ஒழுவின் காரணமாக உறுப்புகள் செய்த எல்லா பாவங்களும் அந்த ஒழுவுடைய தண்ணீர் வழிகின்ற போது அது அத்தனையும் அழிந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாராவது ஒரு மனிதன் ஒழுவு செய்துவிட்டு வீட்டிலே இருந்து புறப்படுகிறான், ஜமாத்தை எதிர்பார்த்தவனாக, காலத்து சுதாஹு தக்வீர் அலி ஹதாயா, அவனுடைய கால்நடை ஓசைகள் எல்லாம், கால் எட்டுக்கள் எல்லாம் இவனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இதெல்லாம் யோசிச்சா என்ன பெரிய பாவத்தை செஞ்சிட்டோம், நாம தஸ்பீஹ் செய்து விட்டால் அல்லது உலு செய்து விட்டால், பள்ளியில நடந்து போய்விட்டால், 2 ரக்காத் தொழுது விட்டு விட்டால் மன்னிப்பது போல இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஆணி அடித்தாது போல இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்மத்து இலல் ஜும்மா வ ரமலான் இலா ரமலான் முகஃபிராத்துல் லிமா பைனஹுன்ன இலா ஜித்னபில் கபாயிர். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 5 நேர தொழுகைகள், ஜும்மாவுக்கு 2 வெள்ளிக்கிழமைக்கு இடைப்பட்ட அந்த நேரம், 5 நேர தொழுகைகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த நேரம், ஒரு வருட ரமலானுக்கும் அடுத்த வருட ரமலானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கும். நீங்க இஸ்திக்ஃபார் கேட்டாலும் இஸ்திக்ஃபார் கேட்காவிட்டாலும் சில வேளைகளில் மன்னிக்கப்படும். ஆனா ஒரு நிபந்தனை, இது ஜித்னபத்தில் கபாயிர், பெரும் பாவங்களிலே இருந்து நீங்கள் விலகியவர்களாக, நீங்கள் விலக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் ஒழு செய்கிற நேரம் அழிகிறது, கடல் நுரை போல இருந்தாலும் அழிகிறது என்பது சொல்வதெல்லாம் என்னது சாதாரண பாவங்களைத்தான் இங்கே சொல்லுகிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். மன்சாம ரமலான ஈமான வஹிதிசாபன், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமான வஹிதிசாபன், மன் காம ரமலான ஈமான வஹிதிசாபன், இதெல்லாம் வருகிறது. நோம்பில யாரு நின்று வணங்கினாரோ, ஈமானையும் கூலி எதிர்பார்த்து, லைலத்துல் கத்ர் நின்று எதிர்பார்த்து யார் வணங்குகிறாரோ, உஃபிரலஹு மா தகதம மின் தம்பி, அவனுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரும் பாவத்துக்கு எங்களுக்கென்று அதற்கென்று ஒரு தௌபா என்ற ஒரு முறை இருக்கிறது. இங்க பாருங்க, இன்னொரு ஹதீஸ் ரொம்ப நுணுக்கமாக வருகிறது. மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜா கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. ஒரு மனிதன் எந்த கெடுதியான வார்த்தையும் பேசாமல், வீணான பேச்சுக்களையும் பேசாமல் ஹஜ்ஜை செய்து விட்டு வந்தான் என்று சொன்னால் அவன் அன்று பிறந்த பாலகன் போல வெளியே வருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாம யோசிக்கலாம், பெரும் பெரும் அநியாயங்களை எல்லாம் நான் செஞ்சிட்டோம், பெரும்பாவங்கள் இந்த இடத்துல ஹஜ்ஜில மன்னிக்கப்படுகிறது, சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அவ்வளவு செலவழிச்சு நாங்க தூய்மையான உள்ளத்தோடு போகின்ற நேரத்தில் அப்ப சிறு பிள்ளை என்று சொன்னா எந்த பாவமே இல்லை, பெரும்பாவம் சின்ன பாவம் இல்லை. ஆனா நாங்க அநியாயம் செய்திருக்கிறோம், கடன் வைத்திருக்கிறோம். அப்ப சிறு பிள்ளை என்று உதாரணம் சொல்லுகின்ற போது அதுக்கு கடன் இருக்காது, அநியாயம் இருக்காது. அப்படி நாங்க விளங்கிடக்கூடாது இந்த ஹதீஸ. அதாவது சிறு பிள்ளை போலத்தான் வருகிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சிறு பிள்ளையாக அல்ல, சிறு பிள்ளை ஏது மரியா வெள்ளை பாலகன் போல வருகிறான். வந்தத்தோட முத வேலை என்ன செய்யணும்? வெள்ளை மனசுல உள்ள சின்ன பொண்ணு என்ன செய்வான்? அவன் செஞ்ச அநியாயத்துக்கு, அவன் செய்த துரோகங்களுக்கும் அவன் மன்னிப்பு கேட்கணும். முடிந்தா போக முன்னுக்கு கேட்கிறது தான் ஆக சிறந்ததாக இருக்கிறது. அப்ப சிறு பிள்ளை போல வருவான்னு நினைச்சு முழு கொள்ளையை அடிச்சுட்டு, முழு சொத்தை அடிச்சுட்டு நாம போய் ஹஜ்ஜிக்கு போயிடுறோம் ஒரு நினைப்பொண்டு மக்கள் மத்தியில் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, இதிலெல்லாம் நாங்கள் விலகி இருக்க வேண்டும். இது தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யாத்திக்கும்.
அவர்களுக்கு விளக்கப்பட்ட பெரும்பாவங்களை விட்டும் அவர்கள் தவிர்த்து கொள்வார்களாக இருந்தால் அவருடைய சிறு பாவங்களை நாங்கள் மன்னிக்க போதுமானவர்கள். மனுஷன்டா பாவம் வருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க மட்டும் பாவம் சிறு பாவம் செய்யலைன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், வந்து உங்களை அழிச்சு போடுவான். நீங்களாம் மலக்கு ஈக்கப்படாது. விளங்குதா? ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான், அவங்க பாவம் செய்வாங்க, இஸ்திக்பார் செய்வாங்க, தௌபா கேட்பாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை பாவம் செய்யறதுக்கு நாம என்ன செஞ்சிடக்கூடாது, பாவம் செய்யறதுக்கு ஆதாரமாக இதை எடுக்கக்கூடாது. விளங்குதா? மனுஷன் நிலைமையில இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால அன்று பிறந்த பாலகன்று சொன்னா வெள்ள மனசோட வரக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே, யாருக்கும் அநியாயம் செய்யாத நேரம், யாருக்கும் கடன் வைக்காத நேரம், யாருடைய மனசையும் நோவிடப்படுத்தாததான் சின்ன பிள்ளை. அந்த மாதிரி இவன் மாற வேண்டுமா என்பதை சொல்லுகிறதை அல்லாமல் நம்மளுடைய ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்கின்ற விஷயத்தில் செய்த பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு அது தருமா என்பதில் அதில் இரண்டாவது கருத்துக்கு இல்லாமல் நம்முடைய உலமாக்கள் அதிலே பாவ மன்னிப்பு இதற்கு ஹஜ்ஜிக்கு கிடையாது. ஹஜ்ஜிக்கு மட்டும் பெரும் பாவத்துக்கும் பாவ மன்னிப்பு இருக்கிறது. நீங்க ஜினா செய்றீங்க, மது அருந்துறீங்க, என்ன வேற என்னென்னலாம் பாவம் செய்றீங்க, அவ்வளோத்துக்கும் மன்னிப்பு இருக்கிறது ஹஜ்ஜில. ஆனா துல்ம் அநியாயத்துக்கு இல்லை. அடுத்து என்ன தெரியுமா, சில சமுதாயத்தில் கெட்ட பழக்கங்களை நாம பழக்கி விட்டுருவோம். உதாரணமா கஞ்சா விற்கிற தொழில், அதை நாம பழக்கி விட்டுருவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு கெட்ட படங்களை மக்களுக்கு மத்தியில் நாம பரப்பி விட்டுருவோம். இல்லைன்னா கெட்ட கொள்கைகளை, வழிகட்ட கொள்கைகள் எத்தனை அதை நாம பரப்பிடுவோம். இவங்க தௌபா கேட்கிறது எப்படி? அப்ப சமுதாயத்துக்கெல்லாம் நாம ஒரு கெட்ட கொள்கையை பரப்பி இருக்கிறோம் என்பது தெரியும். இப்போ இல்லல்லதீன தாபு அஸ்லஹு பையனு ஃபௌலாயிக அத்தூபு அலைஹிம் அன தவ்வாபு ரஹீம். அல்லாஹ் தஆலா அப்படி சொல்கிறான். எனினும் எவர்கள் தௌபா கேட்டு மீண்டு தங்களை சீர்திருத்தம் செய்து கொண்டு பையனு மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. அபு ஹசன் அல் அஷரி என்று அஷரி என்று நினைக்கிறேன், அவர்கள் அஷரியா ஒரு அமைப்பில் இருந்தார்கள். கடைசியில் ஒரு ஜும்மாவுடைய நாளில் வந்து பள்ளிக்கு வெளியே வந்து என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஆடையை கலட்டி வீசி, எப்படி இந்த ஆடையை உங்களுக்கு முன்னால் கலட்டினோனோ அப்படி நான் செய்த கொள்கையில இருந்து நான் கலண்டு வந்து விட்டேன் என்று பகிரங்கமாக சொன்னாங்க. வந்து விளங்குதா? அப்ப மக்களுக்கு நாம நோட்டீஸ் போடலாம், நாம் அப்படி ஏதாவது கொள்கை குழப்பம் செஞ்சுட்டான், அவ்வளவு நாள் இதை செஞ்சுட்டேன்னு சொல்லி உலகத்துல கேவலப்படலாங்க. ஆனா ஆகிரத்தில் என்ன செய்யக்கூடாது, தலை குனிஞ்சிடக்கூடாது. உலகத்துல தலை குனியலாம், ஆனா ஆகிரத்துல நாம தலை குனிய கூடாது என்பதற்காக வேண்டி நான் இந்த விடயத்தை நான் சொல்கிறேன். கொள்கையில குழப்பங்களை உண்டாக்கிட்டோம்னு சொல்லி சொன்னான், கொள்கையில குழப்பங்களை உண்டாக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நாம ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். நாம தெளிவுபடுத்துறோம், இதுல நான் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு விளக்கப்படுத்தினால்தான் அந்த நேரத்தில் வந்து மக்கள் வழி தவறுறது என்ன செய்வாங்க, பாதுகாப்பு பெறுவாங்க. இல்லாட்டி இவர கொள்கை எந்த இடத்திலேயும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். சகோதரர்களே, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சரியா? இதை அல்லாஹு தஆலா நமக்கு அருள்முறை குர்ஆன்ல தெள்ள தெளிவாக சொல்லி தருகிறான். ஆக மொத்தத்தில் நான் உங்களுக்கு இஸ்திக்பாரை பத்தி சொன்னேன், தௌபாவை பத்தி சொன்னேன், சிறு சிறு பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு எப்படி எப்படி எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னேன். பெரும் பாவங்கள் ஹஜ்ஜின் மூலமாக என்ன செய்கின்ற அளிக்கப்படுகின்றது என்று சொன்னேன். அதே போல நாம அன்று பிறந்த பாலகன் என்று சொன்னால் என்ன என்ற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். வல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவருடைய ஆன்மாக்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்துவிட்டு அல்லது மானக்கேடான செயலை விபச்சாரத்தை செய்துவிட்டு தக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூர்றாங்க, வஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அம்மா யௌஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரப்பா மன்னிக்க முடியும்? வலம் யுஸ்ரு அலா மா ஃபாலு வஹும் யஅலமூன். ஏன் தெரியுமா? மன்னிப்பு கொடுக்கிறவனும் அந்த பாவத்தை செஞ்சுப்பான். எல்லா மதத்திலையும் நாம பார்ப்போம், மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பெரியவர் இருப்பாரு, அவர் என்ன செஞ்சுக்கிறாரு அவர மனசுக்கு தான் தெரிய வந்து. அப்ப அவர்கிட்ட போய் நாம இப்படி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது. அதனால அம்மா யௌஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் மன்னிக்க மாட்டான். ஆனா ஒரு நிபந்தனை, அவர்கள் அந்த பாவத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடாது என்பதை இந்த இடத்துல அல்லாஹு தஆலா தனது அருள்மலையில தெள்ள தெளிவாக சொல்கிறான். சகோதரர்களே, அப்போ அல்லாஹு மஃபிர்லி என்று சொன்னாலும் சரி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னாலும் சரி, அந்த பாவத்தை நினைத்தினாலும் சரி, நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம அந்த பாவத்தில் தொடர்ந்து இருக்காமல் விலகக்கூடிய வழிவகைகளை பார்ப்பதுதான்
இஸ்திஃபார் தௌபாவுடைய நோக்கமாக இருக்கிறது. கொள்கை குழப்பத்துக்கு நாங்க பகிரங்கமாக மக்களிடத்தில் செய்வதுதான் ஆகப்பெரிய அமைப்பாக அந்த தௌபாவுடைய முறையாக இருக்கிறது. குர்ஆன்ல இன்னொரு வசனம், இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா ஸும்ம யதூபூன மின் கரீபின் ஃபௌலாயிக யதூபு அலைஹிம் வகான அல்லாஹு அலீமன் ஹகீமா. நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா யாருக்கு அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கடமையாக்கிறார் என்று சொன்னார். அலல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கடமையா. நாம தௌபா கேட்டா மன்னிக்கிறார். அது என்ன கடமை என்று சொல்றேன். லில்லதீன யஅமலூன ஸூ, யாராவது கெடுதியை செய்துவிட்டு பிஜஹாலா, அறியாமையினால். அப்ப அறியாமைண்டா என்னன்னு சொல்லணும். அடுத்தது என்ன, அல்லாஹ் என்னத்தையாவது கடமையாக்கிடுவானா என்பதையும் சொல்ல வேண்டும். சும்மா யதூபுன கரீப், நெருக்கமாகவே அவர்கள் பாவம் மன்னிப்பு தருவார். அப்ப நெருக்கண்டா என்ன, பாவத்துக்கு நெருக்கமா அல்லது மௌத்துக்கு நெருக்கமா, என்னதுக்கு அதுக்கும் வரைவிலக்கணம் சொல்லணும். ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான். வகான அல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அல்லாஹு தஆலா யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா தனது அருள்மறையிலே சொல்லுகிறான். சகோதரர்களே, அப்போ இங்க அல்லாஹு தஆலா அலல்லாஹ் என்று சொல்கிறான். அலல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது கடமை. வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத், ஹஜ்ஜுல் பைத், பைத்துல்லாஹ் ஹஜ் செய்வது மனிதர்களுக்கு கடமை, அல்லாஹ்வுக்காக வேண்டி. அப்ப அலன்னாஸ் என்று சொன்னால் மனிதர்களுக்கு கடமை. மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, யாரு சக்தி பெற்றிருக்கிறானோ அவனுக்கு கடமை. அதே மாதிரி இன்னம தௌபத்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது கடமை என்று சொன்னால், இந்த கடமை என்று சொன்னால் என்ன அர்த்தம், மனிதர்களுக்கு திணிப்பது போல செய்துதான் ஆக வேண்டும் என்ற அந்த இஸ்திஹ்காக், அந்த கடமை கிடையாது. ஆனா என் அடியா உலோ மட்டும் நெருங்கி என்னிடத்துல வருகிறானே, பாவ மன்னிப்பு கேட்கிறான்னு சொல்லி அவனை சங்கப்படுத்துவதற்காக, சிறப்புப்படுத்துவதற்காக, அவனுக்கு உபகாரம் புரிவதற்காக அல்லாஹ் செய்கின்ற மாதிரி ஒரு கடமை. புரிஞ்சுதுங்களா? திணிக்க முடியாது அல்லாஹ்விடத்துல. மன்னிச்சுதான் ஆகணும்னு சொல்லி போட்டெல்லாம் அல்லாஹ்வுக்கு கண்டிஷன் போட முடியாது. விளங்குதா? அப்ப நாம அல்லாஹ்வுக்கு கடமை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் அது உஜூபுல் கரம் வல் ஃபல் வல் இஹ்சான் என்று சொல்வார்கள். லா உஜூபுல் இஸ்திஹ்காக், என்னது திணித்தி அல்லாஹ்விடத்தில் அந்த கடமை என்று நாங்க வாதிடக்கூடாது. மனிதர்கள் ஹஜ்ஜுக்கு போய்தான் ஆக வேண்டும் என்று திணிப்பது போல நாங்க அப்படி வாதிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய சிறப்புக்கு ஏத்த மாதிரி கண்ணியத்துக்குமானவன் இவனை மன்னிச்சு தான் ஆக வேண்டும், இவன் இவ்வளவு மட்டும் இறங்கி வாரான்னு அல்லாஹு தஆலா தனக்கு அந்த மாதிரி ஒரு கடமையாக அதை எடுத்துக்கொள்கிறான் என்பதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் சகோதரர்களே. அடுத்தது என்ன, அலல்லாஹ் என்ற வார்த்தை இன்னமல் ஹிதாயத் இல தௌபத்தி வல் இர்ஷாத் இலைஹா வல் யானத் அலைஹா அலல்லாஹி தஆலா, அதாவது தௌபா கேட்பதற்கு வழிகாட்டுவது, அந்த பக்கம் அவனுக்கு உதவி செய்வது, இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு கடமை. அப்படி வழங்கலாம் அந்த வசனத்தை. அல்லாஹ்வுக்கு கடமைன்னு சொல்லி சொன்னா மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல, மன்னிப்பது மாத்திரமல்ல கடமை, அந்த தௌபா கேட்பதற்காக வேண்டி வழிகாட்டி அதற்கு உதவி செய்து இந்த மனிதரை திருப்புவது என்பது இருக்கிறது, நெருங்கி வரக்கூடிய மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் செய்யக்கூடிய கடமையாக அது இருக்கின்றது என்பதை நாங்க இந்த இடத்துல அதை அப்படி விளக்கலாம் சகோதரர்களே. இதை இப்படியும் நம்முடைய உலமாக்கள் விளக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப சகோதரர்களே, இந்த இடத்துல நீங்க அல்லாஹ்வுக்கு கடமை என்று சொன்னால் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். ஒன்று என்னது, ஒரு மனிதன் நிலைமையை பார்த்து அல்லாஹ் அவனுக்கு கண்ணியப்படுத்தி மீண்டு வார தௌபா கட்டு வருவாரோன்னு அல்லாஹ்வுக்கு விருப்பம். அந்த நிலைமையை பார்த்து அல்லாஹு தஆலா இவனை மன்னிக்கத்தான் வேணும்னு சொல்லி போட்டு தனக்குத்தானே அவனுக்கு ஒரு கண்ணியம் கொடுத்து அல்லாஹு தஆலா மன்னிப்பதுங்கிறது தான் திணிப்பு இல்லாமல் திணிச்சி அல்லாஹ்வுக்கு கடமைண்டா திணிச்சி கடமைன்னு முடிவெடுக்க கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னது, ரெண்டாவது விஷயம் எது கடமைன்னு சொல்லி சொன்னா தௌபா கேட்கக்கூடிய வழிகாட்டுதல்களை, அந்த உதவிகளை அந்த பக்கம் திருப்புவது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வந்தா இந்த அடியா என்னை நோக்கி வந்தா நானும் அவனை நோக்கி போவேன் என்று சொல்ற மாதிரி நாம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா கடமையாக்கி கொண்டான் என்பதை இந்த குர்ஆன் வசனத்தை நீங்க ஆழமாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நம்ம இந்த அரபு மொழியோடு இருந்து கொண்டு இதை நான் பேசுகிறேன், அதனால நீங்க இந்த இடத்துல இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அடுத்தது என்ன, பிஜஹாலா, மடமையில பாவம் செய்யறவனுக்கு தான் அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பானா. அவன் நாமெல்லாம் எப்படி செய்யறாருக்க, தெரிஞ்சு பாவம் செய்யறாருக்க. அப்ப ஒரு மனிதன் தெரியாம பாவண்டு தெரியாம ஒண்ணு செஞ்சிட்டான், பாவண்டு தெரியாம ஒண்ணு செஞ்சிட்டான், இந்த பாவத்தை ஹத்தன்னு சொல்லுவாங்க. தெரியாம செஞ்சதப்பா,
விடுங்கப்பா என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிச்சுட்டான். அவன் இது தெரியாம ஒரு காலத்தில் எத்தனையோ பாவங்கள் பாவண்டு தெரியாமலே இருந்தது. இப்ப என்ன செய்கிறது? அது பாவண்டு எங்களுக்கு தெரிய வருகிறது. ஒரு காலத்தில் பண்டி இறைச்சித்தான் எங்களுக்கு ஹராம் என்று இருந்தது. அதனால பண்டி இறைச்சா அப்படின்னு நாம யோசிப்போம். இப்பதான் நின்றுகிட்டு இவ்வளவு ஃபுடலா வர விட்டு ஹலால் போடலாம் நாம பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. விளங்குதுங்களா? அப்ப அந்த காலத்துல தெரியாம நாம செஞ்சிருப்போம். அப்போ அதே மாதிரி அந்த காலத்திலே பண்டி இறைச்சி ஹராம் என்று மக்களுக்கு சொல்ல தெளிவாக போடப்பட்டது. ஆனா பிதுஅத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லப்படையில்லை. விளங்குதா? கபரு வணக்கத்தை பத்தி எல்லாம் சொல்லப்படையில்லை. அந்த நேரத்தில் அந்த மக்களை அல்லாஹு ஆலம் இதனுடைய தீர்ப்பை எனக்கு சொல்ல முடியாது. சில வேளைகள் அவங்க அதை தெரியாம செய்திருந்தால் அறியாதவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அறியாதவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அப்படித்தான் இந்த விடயத்தை நான் விளங்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்தது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை தெரிஞ்சு செய்வதை விட தெரியாம செய்வது என்பது அல்லாஹ்விடத்தில் அந்த தண்டனையில குறைவுதான். தெரியாம செய்வது ஒரு வேளை தண்டனை கொடுத்துட்டாலும் அவன் இல்மு கூட்டினவனா இருந்தா அவனுக்கு தண்டனை கூட. அதை பத்தி அறிவு. அதுக்காண்டி மௌலைமார்களுக்கு தண்டனை கூட இல்ல. யாருக்கெல்லாம் என்ன பாவம் தெரியுமோ அதை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த தண்டனை கூட. தௌபா கேட்டுட்டா முடிஞ்சது. சரியா? அப்போ அதே மாதிரி அறியாம செஞ்சிட்ட அந்த வெயிட் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்தது என்ன தெரியுமா? நாம இந்த ஜஹாலத்து தெரியாம செஞ்ச பாவம் என்று சொன்னா என்னடா நாம எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க பாவம் செய்யறோம். அப்ப ஏன் இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா போடுறான்னு முடிவு காண வேண்டும். அல்லாஹ்வின் மீது கடமை என்பதை உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். இப்ப இரண்டாவது விளக்கப்படுத்துகிறேன். ஜஹாலத் என்பதை நான் விளக்கப்படுகிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாத்தமாக நடக்கிறதோ அது தெரிஞ்சு செஞ்சாலும் கூட ஜஹாலத் என்ற பெயரிலே தான் அது குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வைல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அசுப் இலைஹின்ன வஅகும் மினல் ஜாஹிலீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இறைவா இவர்களுடைய சூழ்ச்சியிலே இருந்து, இந்த பெண்களுடைய சூழ்ச்சியிலே இருந்து நீ என்னை திருப்பவில்லை என்று சொன்னாய், அந்த வலையில போய் நான் மாட்டிக்கிடுவேன். எத்தனையோ புத்தி உள்ள ஆண்களை மார்க்கத்திலும் அமல்களிலும் அறிவிலும் குறைவுள்ள பெண்களாகிய நீங்கள் புத்தி உள்ள ஆண்களையே நீங்க சுத்தி விடுறீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நம்மளோட வாழ்க்கையில கூட நாம அந்த மாதிரி சில நிலைமைகள்ல மாட்டிக்கிடுவோம். சகோதரர்களே, இப்ப நாம என்ன விளங்கணும்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வுடைய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, வைல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன, அவர்களுடைய சூழ்ச்சியில இருந்து என்ன நீ திருப்பா விட்டார், பாதுகாக்க விட்டார், அசுபு இலைஹின்ன, அந்த சூழ்ச்சியில போய் நான் விழுந்து வாக்குன் மினல் ஜாஹிலீன், நான் மடமைவாதிகளிலே அறிவியனர்களிலே ஒருவராகி விடுவேன்னு சொல்றாங்க. அவர் அறிவியனரா? அல்லாஹ்வுடைய நபி அறிவியனர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா இதை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், ஒரு விடயத்தை அல்லாஹ்வுக்கு மாத்தமாக செய்கின்ற போது அவன் மடமையிலே தான் இருக்கிறான், அவன் அறிவிலே தான் குறைஞ்சவனாக இருக்கிறான். அதே மாதிரி அவங்க தந்த சகோதரர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது, ஹல் அலிம்தும் மா ஃபால்தும் யூசுப் வ அஹீஹி அன்தும் ஜாஹிலூன், நீங்கள் ஜாஹில்களாக. அப்ப அவங்களுக்கு தெரியாதா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கிணத்துல போடுறது குத்தன்னு தெரியாதா? அவரை சகோதரனை பிடிச்சி வைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? யூசுப்புக்கு அவர சகோதரருக்கும் செய்கின்ற அந்த நேரத்தில் இது அன்தும் ஜாஹிலூன், நீங்கள் ஜாஹில்களாகத்தான் இருந்தீங்க. அப்படின்னா என்ன? நீங்க அல்லாஹ்வுக்கு மாத்த புரிஞ்சவர்களால் நிலைமையில தான் நீங்க இதை செஞ்சீங்க. நூஹ் நபிக்கு தெரியும் தன்ட மகன் காஃபிர், அவன் என்ன செய்ய மாட்டான், இஸ்லாத்துக்கு வரையிலன்னு தெரியும் ஆனாலும் அவங்க என்ற பிள்ளைய பாதுகாருவியா அல்லான்னு துஆ கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன்ட புள்ள கிடையாது, அவன் செஞ்சது நலவே அல்ல. இதாங்க பிரின்சிபல் ஃபண்டமெண்டல். நாம இந்த உலகத்தில் புள்ள மாப்பிள்ள கொஞ்சாதீங்கிறோம், நம்ம கொள்கையில இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. நம்ம கொள்கையில அவங்க இல்லைன்னு சொன்னா அர்த்தமே கிடையாது. இவர் குர்ஆன் சொன்னா என்பது இடிப்பா ஒரு பெண்மணி, அவரு கபர் வணக்கத்தில் எப்படி வாழ்றது? வாழ முடியாது. ஆனா சமூகத்துக்காக வேண்டி சில பேர் வாழ்ந்து நிற்கிறாங்க. ஆனா இது ஆகிரத்துல வெற்றியை தராது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஆகிரத்துல வெற்றியை தராது. எத்தனையோ இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் பிதுஅத்துல மூழ்கி போயிருப்பாரு, இவ குர்ஆன் சொன்னாம்பா. அப்ப எப்படிங்க வாழ்றது?
எப்படி வாழ்றது? அப்படி வாழ முடியாது சகோதரர்களே. நூஹு நபியோட மனைவி காஃபிராக இருந்தாங்க, அல்லது யாரு லூத் நபியோட மனைவி காஃபிராக இருந்தாங்க, வாழ இல்லையான்னு சில மக்கள் கேள்வி கேட்பாங்க. நாம திருப்பி கேட்கிறோம், சுலைமான் நபிக்கு 99 மனைவி இருந்துருதானே, ஆதம் நபியோட பிள்ளைவோ என்ன செஞ்சது, சகோதர திருமணம் முடிச்சுதானே, அதை செய்ய வேண்டியதானே. அப்போ ஷரவு மண் கபலனா, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய மக்களுடைய ஷரியத்தெல்லாம் நமக்கு ஷரியத்து கிடையாது, நம்ம ஷரியத்து வேற. விளங்குதா? அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்லுகிறேன். அப்ப என்ன, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை கேட்ட போது இன்னி ஐலுக்க, என்ற மகனை நீ காப்பாத்தியாலான்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னி ஐலுக்க அன் தக்கூன மினல் ஜாஹிலீன், நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன். அன் லா அங்க ஹதுபு செய்யப்பட்டிருக்கிறது, அவர் அறியாமையிலே நீ மடமைவாதிகளிலே அறிவீனிலே போய் விழாமல் இருப்பதற்காக வேண்டி நான் உபதேசம் செய்கிறேன் என்று சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் என்னது மகன் குஃபுர்ல இருந்தா சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு தெரியும். ஆனாலும் பாச பிணைப்பில் அந்த இடத்துல அறியாமை, அல்லாஹ்வுக்கு ஏதோ ஒரு வகையில் அறியாமையிலே இருந்துட்டார். யூசுப் நபிக்கு தெரியும் பெண்ல போய் விழுகிறது அது குத்தம்னு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ் யமுருக்கும் அன் ததுபஹு பக்கரா அன் ததுபஹு பக்கரா, நீங்க மாட்டை அறுப்பதை, பசுமாட்டை அறுப்பதை அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான்னு சொல்லி சொன்னாங்க. என்ன நீங்க என்ன எங்களோட விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா பசுமாட்டை அவங்க கடவுளா நினைச்சு வச்சிருந்தாங்க, நம்ம நாட்டு மக்கள் போல அவங்க கடவுளா நினைச்சு கொண்டு இருந்தாங்க. அவங்க சொன்னா அவுது பில்லாஹ் நக்குன மினல் ஜாஹிலீன், மடமைவாதிகளை விட்டு நான் இருப்பதை விட்டும் நான் பாதுகாவல். அப்ப இங்க எல்லாம் ஜாஹில் 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 என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என்னது அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுத்தமா மூளையே இல்லை அர்த்தமா அவுது பில்லாஹ் அப்படி நாம விளங்கி கொள்றதா? நூஹு நபி தெரியாமலேயே இருந்து விட்டார்கள் என்று விளங்கி கொள்றதா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெண்கள்கிட்ட போறது பாவம் தெரியாம விளங்கி கொண்டார்களா? அப்படியா நாம விளங்கிக் கொள்கிறது சகோதரர்களே? அப்படி அல்ல. அதாவது ஒரு பாவம் அது தெரியிற நேரத்தில் அது மறைச்சிட்டுன்னு சொல்லி சொன்னாலும், அந்த பாவம் செய்யற நேரத்தில் அது மறைச்சிட்டுன்னு சொன்னாலும் ஜஹாலத்தா அதுக்கு பேரு, ஜஹாலத்தா அதுக்கு பேரு. அதனால தெரிஞ்சு ஒரு பாவத்தை செஞ்சு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு போட்டு சில மக்கள் என்ன செய்றாங்க, பயம் காட்டுறாங்க. இஸ்லாத்துல அப்படி ஒரு கன்செப்ட் கிடையாது என்பதை நாம சொல்றோம். உதாரணமாக ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், நம்மட்டு நான் ஒரு வேலையை சொல்லிட்டு வரான், இல்லை பிள்ளைகிட்ட நாம சொல்றோம் அல்லது நம்மளோட குடும்பத்திட்ட சொல்றோம், அவன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுட்டு வந்துடுவான் வேலைக்காரன். அட மடையா, இதையாட நான் உனக்கு சொல்ல சொன்னேன், செய்ய சொன்னேன் அப்படின்னு. அதுக்காக அவன் புத்தி இல்லைன்னு அர்த்தமா? அது அந்த நேரத்தில் அதை மறைச்சி போட்டதுன்னு விளங்கிட்டா சிம்பிளாக இதற்கு முடிவை கண்டு விடலாம் சகோதரர்களே. அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா, ஜஹாலத்துக்கு ஒரு விளக்கம் தான் நான் இப்ப சொன்னது. என்ன விளக்கம்? அதை தெளிவாக நீங்க அந்த செய்யற நேரத்தில் அது நமக்கு அந்த குற்றம் மறைக்கப்படும், தெரியாமல் இருக்காது. அப்ப அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட தௌபா இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவனுக்கு பாவம் தெரியும், ஆனா அந்த பாவத்துல தண்டனை உளோண்டு தெரியாது. இன்னம தௌபத்து அலல்லாஹி இல்லதீன யமலூன ஸூஅ பிஜஹாலா, அவனுக்கு அறியாமை என்று அவனுக்கு பாவம் என்பது தெரியும், ஒரு பகுதி தெரியும், பாவத்துக்கு என்ன தண்டனை அல்லாஹ் கொடுக்க போகிறான் என்பது அந்த இடத்துல தெரியாது. அப்ப அந்த ஆபத்து, அந்த விளைவுகள் தெரியாம இதுவும் பாவத்தானே அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சிட்டு போறதும் அறியாமை தாங்க. இரண்டாவது அறியாமைக்கு வரைவிலக்கணமாக இதை நான் சொல்லுகிறேன். அப்ப அது பாவண்டு தெரியும், அந்த பாவத்திலே வெயிட்டு உளோண்டு தெரியாது என்று விளங்கினாலும் அதுவும் பாவமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது என்ன, சில மக்களுக்கு அறிவு இருக்கும், அது உணர்த்தப்படவில்லை. சில மக்களுக்கு தெரியாது, தெரியாதுங்கிறதும் தெரியாது. இதான் ரொம்ப டேஞ்சரான நிலைமை. இது விதுவத்துன்னு சொன்னா விளங்குதா? இது விதுவத்துன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குழு வசவும் தானே சொல்றான், உண்ணுங்கள் பொருள்கள் சொல்லி போட்டு நபியவங்க ரொட்டி தானே திண்டாங்க, நீங்க எல்லாம் கொத்து ரொட்டி அடிக்கிறீங்களே, ஃப்ரைட் ரைஸ் அப்படி சொல்றாங்க. மௌலை பார்க்க அல்லாஹ் இவங்களுக்கு ஒரு அடிப்படையே தெரியாது சகோதரர்களே. நம்ம ஏன் விதத் எப்படி விளங்கணும்னு சொல்லி சொன்னா, இபாதத்தை ஆரம்பத்தில் சைஃபராக இருந்தது, ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அந்த இடத்துல 5 நேரம் தொழுகை வந்தது, விளங்குதா? இப்ப 6 நேரம் ஆக்கினா நாம என்ன செய்வோம்? அப்ப இல்லாம இருந்த ஒன்றுல ஷரியத் நமக்கு 5 ஆக்கினது 6 ஆக்கினா. ஆரம்பத்தில் அதாண்டு ஒண்ணு இல்ல, அந்த அதாண்டு ஒண்ணு அல்லாஹ் அக்பர் கடவுளை காட்டி கொடுத்தாங்க. இப்ப கடையில சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் சொன்னா இது பாவமானு கேட்கிறதா? நம்ம
ஆரம்பத்தில் கூட்டு துவான்னு தொழுகையில இல்ல. தொழுகையை உண்டாக்கினவங்க செஞ்சு காட்டினவங்க என்ன எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு தொலை செய்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அல் பராத்து திம்மியான்னு சொல்லுவாங்க உசூல் ஃபிக்ஹ்ல. ஆரம்பத்தில் அதம் ஒன்றுமே இல்லை. அதை உருவாக்கினவங்க, அதை செஞ்சு காட்டினவங்க அல்லாஹ்வுடைய தூதரும் அப்ப அதை செஞ்சாங்க. செஞ்சதுக்கு போறோம் நீ கூட்டுறது இருக்கிற, அப்ப இது அதுதான் குத்தம். ஆனா கொத்து ரொட்டி இருக்கிற அடிப்படையில் ஹலாலு, மாவுங்கிறது ஹலாலு, இறத்திங்கிறது ஹலாலு, எண்ணெய்ங்கிறது ஹலாலு. அடிப்படை அதுல நீ என்னத்தை டெக்னிக் போட்டாலும் அதுக்கு இதுக்கு நீங்க நின்றுகிட்டு கியாசு பிடிக்கிறது இது. அல்லாவே நம்முடைய உடமாக்களை அல்லாஹ் நீதான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை நான் சொல்லுகிறேன். அப்ப சிலவங்களுக்கு தெரியாதுங்கிறது தெரியாது. ஜஹ்லே முரக்கப்னு சொல்லுவாங்க. வழங்குதா பிணைக்கப்பட்ட மடத்தனம், திருத்தவே முடியாது. இன்னொருத்தனுக்கு தெரியாதுங்கிறது தெரியும். இவனை பொறுத்த வரைக்கும் போய் சொல்லிட்டு சொன்னா உண்மையிலே இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது. நீங்க ஆனால் உங்களோட விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அப்ப ஜஹாலத் என்ற சொல்லுக்கு 3 வரைவிலக்கணங்களை இந்த இடத்துல நான் சொன்னேன். அதனால தெரியாம செஞ்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான் இல்லை. அந்த நேரத்தில் மறைக்கப்பட்டு செஞ்சாலும் தண்டனைய வெயிட்ட தெரியாம நாங்க செஞ்சிட்டாலும் கூட அதே நேரத்தில் அடுத்தது என்ன நமக்கு விளக்கினா விளங்கப்படுத்துற நிலைமையில விளக்கப்படுத்தாத நிலைமையில நாம செஞ்சாலும் அதெல்லாம் ஜஹாலத்தாகவே பயன்படுத்தப்படுகிறது. மின் கரீப் யதுபூன மின் கரீப். அப்ப பாவத்தை செய்யற நேரத்தில் முடிஞ்சதோட உடனடியா மன்னிப்பு கேட்கறது கரீப் தான். அதை நான் பார்க்கிறோம். ஒரு சஹாபி வந்தாரு, யார சூழலாம் நாங்க வீட்டுல தோட்டத்தில் இருந்தேன், ஒரு பெண்மணி வந்தாங்க, நான் அவங்கள கட்டி பிடிச்சு முத்தமிட்டேன். விளங்குதா? ஆனா ஜினா மட்டும் நான் செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிற அந்த சபையில ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் விரும்ப மாட்டாங்க. யார மானத்தையும் சொல்றது அவருக்கு விட்டப்பாடில்லை. நான் சொன்னேன், தௌபா கேட்கறது இஸ்திக்பார் செய்யாதவர்காடி அவங்களுக்கு உண்ணல் குடித்தல் கூட அவங்களுக்கு இறங்காது. வழங்குதான் நான் பாவம் செஞ்சு போட்டு நல்லா திம்ப திண்டு போட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு படுப்போம். நம்ம சஹாபாக்கள் அதாங்க அவங்க ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் தஆலா அவங்கள பொருந்தி கொண்டான்னு சொல்றான். அப்ப இவங்களுக்கு நின்று இப்படி சொல்றாரு. கடைசியில் ரசூலுல்லாஹ்க்கு ஏலாது, என்னடா செய்றேன்னு சொல்லி குந்திக்கிட்டே இருக்கிறாரு, போக மாட்டேங்கிறாரு, எனக்கு தௌபா வேணுங்கிறாரு. அக்கமி ஸலாத்த தரஃபை நைலி வ ஸுலஃபா மினல் அக்கமி ஸலாத்த தரஃபை நஹாரி வ ஸுலஃபா மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யாத். பகலின் 2 ஓரங்களிலும் இரவின் 3 பகுதிகளிலும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுகையை நிலைநிறுத்துங்க, நிச்சயமாக இந்த நன்மைகள் பாவத்தை போக்கிவிடும் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான். எந்த தொழுகையிட நன்மை நீ செஞ்ச முத்தம் கொடுத்த பாவத்தை போக்கிறன்னு அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். உடனே என்ன செஞ்சாரு, அவரு போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுதா உண்ட பாவம் போயிடும், தாலிக்கு திக்கிறார் தாக்கிறேன், உணர்வு பெறக்கூடியவருக்கு இது ஒரு உபதேசம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட சஹாபி வரா கேட்ட அவருக்கு மட்டும்தான் அந்த சான்ஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் உம்மத்தில் எல்லாருக்கும் இது. அதுக்காக வேண்டி நின்றுக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு போய் தொழுகிட்டீங்க, அது இதுனாரிக்க விளங்குதா? ஹதீஸ சரியா, குர்ஆன்ங்கிறது ஹதீஸுங்கிறது ஒரு பாமசி சைதலியான்னு சொல்லுவாங்க அரபுல. அது என்னது, ஒரு மருந்தகம் மாதிரி, எல்லாத்துக்கும் மருந்திக்க நம்ம நோய் எதுவோ அதுக்கு சரியா போட்டா தான் அது மடங்கம் விளங்குதா? பாமசி சொல்லி ஈக்கிறதுல அள்ளி போட்டுட்டேன்னு சொன்னா ஈக்கிற நோயெல்லாம் கூடி போயிடும். அதனால சகோதரர்களே, சரியாக நீங்க வழிகாட்டப்படணும். அதே நேரத்தில் நீங்க இஸ்லாம் சொல்லுகின்ற சலுகையை நான் மறைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையே, எனக்கு உரிமை இல்லை. அப்ப என்ன, மின் கரீப், உடனடியாக மன்னிப்பு கேட்பதையும் அது குறிக்கும். அதே நேரத்தில் ஒரு மனுஷன் இப்படி பாவத்தில் உளுந்துட்டு கிடப்பான், ஏதாவது திடீர்னு அல்லாஹ் தஆலா ஹார்ட்டை பிடிக்க வச்சிருவான், கொஞ்சம் கை அப்படியே மரத்துக்கிட்டு வரும், ஐசாட்ட போவோம், தப்பி பொழைச்சி வந்துடுவோம். சிலது பொட்டுக்கு போறதே இது ஒன்றும் செய்யலாது. வந்தத்தோட என்ன செய்யணும், நமக்கு சிக்னல் தந்துட்டான், செஞ்சதெல்லாம் இவ்வளோ நாளம் பட்டது போதும் வாப்பா அப்படின்னு. மக்கள் என்ன சொல்லுவாங்க, அப்பா இதோட ஆள் மாறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப அல்லாஹ் தஆலா யதூபுன மின் கரீப், மரணம் நெருங்குகின்றது, பாவம் செஞ்ச உடனே மன்னிப்பு கேட்பதையும் மின் கரீப், மரணத்துடைய அடையாளம் விளங்குற நேரத்தில் கரீப். அடுத்தது என்ன, புத்தியா யோசிச்சா நம்மட காலம் பெய்துகிட்டே இருக்குது, மௌத்து முன்னோக்கி வந்துகிட்டே இருக்குது. அப்ப மௌத்து ஒவ்வொரு நாளும் நெருக்கமாக இருக்கிறது. மின் கரீப், நெருக்கமாக வருகிறது என்று நினைத்து பாவ மன்னிப்பு கேட்பது, தௌபா கேட்பது, இஸ்திக்பார் செய்வது, பாவத்தை விடுவது, அதுவும் கரீப். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா தனது அருள்மறையிலே சொல்லுகிறான். சகோதரர்களே,
அப்ப என்ன இதெல்லாம் நெருக்க அந்த மனுஷன் உள்ளத்துல அந்த உணர்வு வரக்கூடிய நேரத்தில் அப்படியே வந்து, ஆனா அதே நேரத்தில் மறந்து மடமையில நோம்புக்கு மட்டும் 27க்கு போயிட்டு அங்க போய் இஸ்திஃபான்ற பேர்ல தௌபான்ற பேர்ல பாவத்தெல்லாம் அழிச்சிட்டு வாரன்னு சொல்லி போட்டு மக்களை எல்லாம் எவ்வளோ உலமாக்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா என்பதை அல்லாஹ் தான் மிக அறியக்கூடியவனாக இருக்கிறான் சகோதரர்களே. அதனால நாங்க இந்த இடத்துல வந்து தௌபா இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா சும்ம யதூபுன மின் கரீமி ஃபௌலாயிக அத்தூபு அலைஹிம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். திருப்பி சொல்றான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத் கால இன்னி துப்துல் ஆன் வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார் உலாயிக அஅதத்னா லஹும் அஸாபன் அலீமா. தௌபா யாருக்கு இல்லையா? பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறானா, திடீர்னு மௌத்து வந்த நேரத்தில் இப்ப யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கிறானா, அவனுக்கு தௌபா இல்லையா? ஈமானே இல்லாம வந்து மரணிச்சா அவனுக்கும் தௌபா இல்லையா? இப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். திடீர்னு ஹார்ட் புடிச்சதோட அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் எங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் வழக்குதா வந்து அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆன்ல சொல்றான். ஃபலம் யக்கு யன்ஃபஹும் ஈமானுஹும் லம்மா ரஅவ் பஸனா, அவர்கள் எங்களுடைய கெடுதியை பிடியை காண்கின்ற போது அவர்களுக்கு வருகின்ற அந்த ஈமான் இருக்கிறது எந்த பிரயோசனத்தையும் தராது. இதைத்தானே ஃபிரௌன் செஞ்சாரு. ஹத்தா இதா அத்ரக்கஹுல் கரக், தண்ணி எல்லாம் மூழ்கி அவரை மூழ்கடிச்ச போது ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லாஹ் இல்லதி ஆமன்து பிஹி பனு இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்ட அந்த இலாஹ நான் நம்பினேன். அப்போ அல்லாஹ்ல பேரை சொல்ல இல்ல, வான மினல் முஸ்லிமீன், நான் கட்டுப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அல்லான் வக்கத் அஸைத், இப்பதானா உனக்கு புத்தி வந்தது. இந்த தௌபா அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா? இந்த ஈமான் அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிடுவானா? ஹத்தா இதா ஜா அஹதுஹுல் மௌத் கால ரப்பிர்ஜீன் லல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரக், அவர்களில் ஒருவருக்கு மௌத்துடைய நேரம் வருகின்ற போது ரப்பிர்ஜீன் நம்மள திருப்பி இருப்பு யாரு? முஸ்லீம் தான். லல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரக், நான் விட்டுட்டு வந்தீங்க நிறைய செல்வம் விட்டு வந்தீங்க, உனக்கு தான் வந்து பெரிய பங்களா எல்லாம் இருக்குது, எவ்வளவு மக்கள் தேவையாக இருந்தாங்க அதெல்லாம் நான் பார்க்கலையே, எவ்வளவு மக்கள் கஷ்டத்துல பெண்கள் வெளிநாட்டுக்கு போனாங்க அதை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே, வட்டிக்கு கடன்பட்டு மானத்தை இழந்தாங்களே அதெல்லாம் நாம பார்க்க இல்லையே அப்படின்னு சொல்லுவாராம். சரியா? இது கொஞ்சம் திருப்பப்பா, கல்லா இன்னஹா கலிமத்தின் காயிலுகா, ஈரி எல்லாம் சொல்ற வார்த்தை அல்ல, இந்த வார்த்தையை நாம கணக்கே எடுக்கிறது இல்லை. அல்ல என்ன சொல்றான், இத கணக்கே எடுக்கிறது இல்லடா. என்ன அர்த்தம்? தௌபாக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்கிர் ஆகின்ற வரை அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அதாவது அவனுடைய ரூஹு தொண்டக்குழிக்கு வருகின்ற வரை ஏற்றுக்கொள்வான் என்பதை நாங்கள் விளக்கலாம். இன்னொன்னுங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு மனுஷன் எப்போ தௌபா கேட்கக்கூடிய ஆளு, உதாரணத்துக்கு வைங்களேன், அல்லாஹு அலம், இது என்னுடைய இஜ்திஹாத், தௌபா கேட்கக்கூடிய ஆளு ஒரு பாவத்தை செஞ்சிட்டு தௌபா கேட்கணும்னு நினைச்சிட்டு போகக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு சடுதியான ஒரு எக்ஸிடென்ட் ஆகி அவருக்கு ஏதோ மரணத்தை சுவைக்க பார்க்கிறார். இவங்கள பாவம் மன்னிப்பானா அல்லாஹ் தஆலா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனா இதற்கு எனக்கு சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. எப்பவுமே இவர் சாலிகான மனிதர். ஏண்டா ஒரு ஹதீஸ் சொல்றது வந்து தெளிவாக ஒரு மனுஷன் நன்மையே செஞ்சுக்கிட்டே இருப்பான், மக்கள் எல்லாம் அவட சொர்க்கவாதிகள் நினைப்பாங்க. கடைசி நேரம் மௌத்துக்களுக்கு இடையில ஒரு பாவத்தை செஞ்சிருவான், அதை செஞ்சுட்டு விழுந்துருவான், நரகத்துக்கு போய்த்துருவான். நிரந்தர நரகம் இல்லை, போய்த்துருவான். ஒரு மனுஷன் பாவமே செஞ்சுக்கிட்டு மக்கள் எல்லாரும் அவரை நரகவாதின்னு சொல்லுவாங்க. மௌத்துக்கு அவருக்கு இடையில எவ்வளவு ஒரு திரா ஒரு முளைக்கும், திடீர்னு நன்மை செய்ய துவங்கிடுவான் அப்படின்னு. ஆனா அம்மை யுஜிபுல் முல்தர்ர இதா நிர்பந்தத்தில் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டவன் துவா கேட்டால் அவனுக்கு பதில் சொல்பவன் யார், அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்பவர் யார் என்று அல்லாஹ் தஆலா நமுல் என்ற அத்தியாயத்தில் 62வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லித்தாரான் வந்து. அப்போ திடீர்னு ஒரு மனுஷன் அப்படி மாட்டிக்கிட்டான். அப்போ தௌபா கேட்கணும்னு நினைக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு சடனா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எப்படி அந்த 100 கலையை செஞ்சவர் திரும்பி போகணும்னு நினைக்கிறாரு, போற நேரத்தில் தான் மௌத்து வந்தது. அந்த ஒரு சான் அங்கிட்டு பக்கம் ஈந்ததால ரஹ்மத்துல்லாஹி மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டாக வந்து. அதே மாதிரி இவர் உண்மையிலேயே சாலிகான மனிதர் ஆகிக்கிறாரு. நம்ம அப்படித்தான் விளங்கணும் வந்து, சாலிகான மனிதர் ஆகிக்கிறாரு. அந்த சாலிகான மனிதர் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு தௌபா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஈக்கத்துல மௌத்து வந்துட்டு
இப்ப டக்குன்னு இவர் என்ன செய்யறார், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அலம் எப்படி அந்த கொலை செஞ்ச மனிதரையே அல்லாஹ் தஆலா மன்னிச்சான், அப்படி மன்னிக்க போதுமானவனா ஆகிக்கிறான். அவ முன்னுக்க சொன்ன ஹதீஸ் எதை சொல்லுகிறது? அப்படி வார நேரத்தில் சரியா அல்லாஹ்ட கிதாபு முந்தின நேரத்தில் என்னது அவனுக்கு நரகவாதியா போயிடுவான், நரகத்துக்குரிய அமலை செய்வான், முந்திரும் சொர்க்கவாதியா போய். இன்னமல் அமால் பில் ஹவாத்திம், எல்லா அமல்களும் முடிவுகளை வச்சு தான் தீர்மானிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இந்த ஹதீஸுக்கு எப்படி நாம விளக்கம் எடுக்கிறேன்னு சொன்னா, இது கதிரோட சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய விதியோட சம்பந்தப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நான் விதியை பத்தி பேசுகின்ற நேரத்தில், எனக்கு நேரம் இருந்துன்னு சொன்னா நோம்புக்கு முன்னால நான் விதியை பத்தி பேசுற நேரத்தில் நீங்க இதை அழகான முறையில் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் சகோதரர்களே. இதை நீங்க அடுத்ததாக நீங்க விளங்கிக் கொடுங்க. அடுத்தது என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பலா மன் கஸப சய்யத்தன் வ அஹாத்தத் பிஹி ஹத்தியது வௌலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அல் பக்ரால 81வது வசனத்துல சொல்றான், அவரல்ல யாராவது ஒரு மனிதன் பாவத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா வேற விஷயம், அது செஞ்சு 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 பாவம் அவனை நிறைக்கிறோம், சூழ்ந்துரும். வௌலாயிக அஸ்ஹாபுன் நார், இவன் மன்னிப்பே கேட்காம போய் சேர்ந்துறானா இவன் நரகத்துக்கு தான் போவான். அப்ப நாம எப்பவுமே பாவம் செய்யணும், தௌபா செய்யணும், தூசி படப்பட கழுவிக்கிட்டே இருக்கணும். தூசி படப்பட நாம் என்ன செய்யணும், கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தாபியை சேர்ந்த ஒரு மனிதர் சொல்றாங்க, இன்ன அக்ஸரன் நாஸி துனுபன் அகல்லுஹும் இஸ்திக்ஃபாரா, நிறைய பாவம் செய்யறோம், கொஞ்சம் தான் இஸ்திக்ஃபார் செய்வான். அக்ஸரும் இஸ்திக்ஃபாரன் அகல்லுஹும் துனுபா, நிறைய தௌபா இஸ்திக்ஃபார் செய்யறோம், கொஞ்சம் தான் பாவம் செய்வான். அது சரிதானே? நிறைய பாவம் செஞ்சா கொஞ்சம் தான் இஸ்திக்ஃபார் செய்வான், நிறைய இஸ்திக்ஃபார் செஞ்சா கொஞ்சம் தான் பாவம் செய்வான். சரியா? அதே நேரத்தில் நீங்க ஒன்ன விளங்கணும் சகோதரர்களே, நாம தௌபா கேட்கிற நேரத்தில் நமக்கு ஆகிரத்தில் மட்டும் இல்லை, நம்மட பாவ பீடைகள் தான் உலகத்திலே நம்மளுக்கு அவ்வளவு முசீபத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்களோட ரப்பு கிட்ட நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவம் மன்னிப்பான். மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னா, மன்னிச்சிட்டான்னு சொன்னா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மழையை பொழிவிப்பான், பஞ்சமெல்லாம் போயிடும். வயம்திதுக்கும் யம்வால், உங்களுக்கு செல்வத்தை விஸ்தீர்ணமாக்கி தருவான். வபனீன், நல்ல புள்ள குட்டிகளை சாலியான முறையில் ஆக்கி தருவான். வஜல்லக்கும் ஜன்னாத், உங்களுக்கு தோட்டங்களை எல்லாம் உண்டாக்கி தருவான். வஜல்லக்கும் அன்ஹாரா, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு லேசான முறையில் ஆறுகள்லாம் ஓட்டி தருவான். அப்ப என்ன, எல்லாத்துக்கும் இஸ்திக்ஃபாரத்தை முன்னுக்கு வைக்கிறாங்க. அதனால தான் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல ஒரு மனிதர் கேட்டாரு, எனக்கு பஞ்சம் ஏற்பட்டுகிறது, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னாங்க. இன்னொரு மனிதர் எனக்கு வருமேண்டாரு, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னாங்க. இன்னொரு மனிதர் எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லைன்றாரு, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு மனிதர் சொன்னாரு, நமக்கு என்னோட தோட்டம் எல்லாம் மழை இல்லாம வாடி போகுது, சாவுது. எல்லாத்துக்கும் ஒரே பதில், இஸ்திக்ஃபார் இஸ்திக்ஃபார் இஸ்திக்ஃபார். இன்னைக்கு இதவங்க கேட்டாங்க, அப்ப இஸ்ஹாக்குடைய தந்தை ஹஸன் பஸ்ரியே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, எல்லாரும் கேட்ட 4 கேள்வி கேட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரே பதில், இஸ்திக்ஃபார் 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 சொன்னீங்க. எந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்களோட ரப்பு கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, அவன் மன்னிப்பை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு அவன் என்ன செய்வான், அவன் உங்களுக்கு மழையை பொழிய வச்சு பஞ்சத்தை போக்குவான், பயிர்கள்லாம் விளைவிப்பான், உங்களுக்கு செல்வத்தை தருவான், புள்ள குட்டியை தருவான், வணங்குதா, எல்லா தோட்டங்களையும் தருவான். அதனாலதான் இந்த வசனத்தை பாருங்க, நம்முடைய மூதறிஞர்கள் தாபியங்கள் எவ்வளவு அழகான முறையில் அல் குர்ஆனுக்கு விளக்கங்களை தேடி இருக்கிறார்கள் என்பதை நாம விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை நான் உங்களுக்காக வேண்டி சொன்னேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதையும் நீங்கள் பாடமாக நீங்க விளங்கி கொடுங்க. சரியா? அப்போ ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாம உலகத்தில் ஆகிரத்துக்காக ஒரு விஷயம் செஞ்சால் அல்லாஹ் உலகத்தில் அதை சேர்த்தே தருவான். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, நாம ஆகிரத்துக்கு நினைப்போம், ஆனா உலகத்தையே சேர்த்துதான், நேரடியா தெரியாது. இங்க பாருங்க, யுத்தத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குதுங்கிறான், சொல்லிப்பட்டு சொல்றான், வஹுரா துஹிபூனஹா நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம், நீங்க இன்னொன்னே நீங்க விரும்புறீங்க, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும்னு விரும்புறீங்க. உங்களுக்கு மசாக்கின தையிபத்துல் ஃபீ ஜன்னாத்தி அதுண்ட சொர்க்கத்துல உங்களுக்கு அழகான வீடுகள் இருக்குது, ஆகிரத்தை சொல்லிட்டான். உலகத்துல நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்களே, அதையும் நாம தருவோம்னு சொல்றோம். அதனால நாம இஸ்திக்ஃபார் செய்யற நேரத்தில் சகோதரர்களே, நிச்சயமாக நமக்கு உலகமும் கிடைக்கும் என்பதை இந்த இடத்துல நாம் விளங்கிடலாம். இப்ப பாருங்க, இந்த மக்களுக்கு நூஹ் நபி தௌவது கொடுத்தாங்க, இரவு பகலா தௌவது கொடுத்தாங்க, பகிரங்கமா கொடுத்தாங்க, ரகசியமா கொடுத்தாங்க. அப்ப என்னதை கொடுத்திருப்பாங்க, அவங்க காஃபிராய்க்கு போய் தானே கொடுத்திருப்பாங்க. இப்ப இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லி ஏன் சொன்னாங்க? காஃபிருக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சு சரி வராது, முதலாவது அவன் தௌஹீதை ஏத்துக்கிறவனுமே. அப்படி ஒரு கேள்வி வரும்,
இது குர்ஆன் ஆராய்ஞ்சா நம்முடைய தஃப்சீர்ல முஃபஸ்ஸிர்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்க இப்படி போய் மக்களுக்கு வந்து சொன்ன நேரத்தில் நாங்க இவ்வளவு காலம் ஒரு கொள்கையில நாங்க இருந்து கொண்டே இருந்தோம். அந்த கொள்கை விளங்குதா வந்து நாங்க சரின்னு நம்பிக்கொண்டிருந்தோம். இப்ப இதை நீ உடை சொல்கிறாய். இப்போ நீ உடை சொல்லுகிற போது நாங்க இந்த கொள்கையை விட்டு விட்டோம் என்று சொன்னால், இவ்வளவு காலம் நாங்க இருந்த கொள்கைகளுக்கு நாங்க பாவிதானே, இவ்வளவு நாள் நாங்க இருந்த கொள்கைக்கு பாவிதானே. எப்படி சொல்றாங்க, நாங்க இவ்வளவு நாள ஒரு கொள்கையை மார்க்கெட்டு நினைச்சுக்கிட்டு கிடந்தோம், அந்த கொள்கை தான் சரின்னு தான் கிடந்தோம். சரின்னு கிடப்ப நீ உடை சொல்ற, விட்டுட்டு இங்க வாங்கன்னு சொல்ற. அப்ப இவ்வளவு நாள் நாங்க இருந்தது பாத்திலாக இருந்ததுன்னு சொன்னா அந்த செஞ்ச பாவத்துக்கு என்ன பதில்? அப்போ அல் இஸ்லாம் யஹ்திமு மகான கப்லஹு, அதுக்கு முன்னால உள்ள எல்லாத்தையும் இஸ்லாம் அழிச்சு போடும். இப்பதான் நூஹ் நபி என்ன சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களோட ரப்புட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க பழைய இருந்த கொள்கையெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்க வச்சிடுவான். அடுத்தது என்ன, உங்களுக்கு பஞ்சம் வந்ததே வந்து அவங்களுக்கு ரசூல்மார்கள் அனுப்புற நேரத்தில் நாம வந்து அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பஞ்சமெல்லாம் நாம கொடுப்போம்னு சொல்லி எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால சகோதரர்களே, அந்த நிலைமையும் அல்லாஹ்வுடைய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. இங்க பாருங்க, இஸ்திக்ஃபார்ல ஒரு விஷயம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களோட தம்பிக்கு எல்லாம் செஞ்சு போட்டு கடைசியில் சகோதரர்கள் வந்து சொன்னாங்க, இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா ஹாத்தியின், எங்களோட பாவங்களுக்காக வேண்டி நீங்க மன்னிப்பு கேளுங்க வாப்பா யாபானா, நாங்க உண்மையிலே தவறு செஞ்சிட்டோம். சொன்னாங்க, சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, பிந்தி தான் நான் மன்னிப்பு கேட்பேன். சௌஃபண்டா பிறகு. அப்ப இதுல ஏன் பிந்தி என்று சொன்னார்கள், உடனே மன்னிப்பு கேட்கவில்லை. இதுல நிறைய கருத்துக்களை உலமாக்கள் சொல்றாங்க. ஒரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவங்க சஹருடைய நேரத்தில் கேட்கறதுக்காக இருந்தாங்க. வபில் இஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிருன் தானே, சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யறதுக்காக வேண்டி இருந்தாங்க. அது அவங்களோட கருத்து. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து நினைக்கிறேன், அவங்க வெள்ளிக்கிழமை நைட்டு வர காட்டியை பொறுத்திருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. சஹாபாக்களோட கருத்து நம்மட கருத்தோட வெயிட்டு கூட தானே. அடுத்தது என்ன, மூணாவது ஒரு கருத்து, அது எனக்கு ரொம்ப அழகாகப்படுத்துது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா வந்து, இவன் உண்மையிலேயே திருந்திட்டாங்களா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு 2-3 நாள் கேப்பு கொடுத்தாங்க. சரியா, சும்மா வந்து நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி போட்டு மன்னிப்பு கேட்டதன் பின்னால இவங்க என்ன செஞ்சிருவாங்க, குத்தம் செஞ்சிருவாங்க. அதனால இவங்க என்ன செய்யறாங்க வந்து பார்க்கறாங்க, பார்த்துட்டு இவங்க உண்மையிலேயே இவங்க தெரிஞ்சுதாங்கன்னு சொல்லி சொன்னா நாம இஹ்லாஸாக இருந்து மன்னிப்பு கேட்போம். இது நபிமார்களுடைய சிந்தனை அப்படித்தான் வேலை செய்யும். வழங்க தடார் படார்னு உன்னை போட்டு முடிவெடுத்துடக்கூடாது வந்து வழங்குதான் வந்து டக்குடுவது நான் திருந்திட்டேன் நல்லவம்மா அள்ளி தூக்கி 50 லட்சம் ரூபாய் கொடுத்துடும், அவ்வளோதான் வழங்குதா வந்து. அப்போ சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, நான் கேட்பேன். அடுத்தது என்ன, சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, நான் இதுக்கு பின்னால கேட்க துவங்கினேன்னு சொன்னா உதாயும் அலா ஹாதல் இஸ்திக்ஃபார் ஃபீ ஸமானில் முஸ்லிம், எதிர்காலத்தில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க போறேன், எப்பவும் கேட்டுக்கிட்டே. பாருங்க எவ்வளவு அழகாக முஃபஸ்ஸிர்கள் குர்ஆனுக்குள்ள பூந்து பார்க்கிற நேரம் தான் நமக்கு விளங்குது வந்து. அப்போ அவங்க சொன்னாங்க எங்களுக்கு பாவமன்னிப்பு கேளுங்கன்னு, அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ஹிக்மத்தோட சொன்னாங்க. அந்த ஹிக்மத் என்ன என்பதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது என்ன தெரியுமா சகோதரர்களே, வலவ் அன்னஹும் இதலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக், அவர்கள் தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநியாயம் செய்துட்டு நபியே உங்களிடத்துல வந்து ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அவர்கள் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நபியும் கேட்கிறார்கள். லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. அப்ப ஒருத்தன் பாவம் செஞ்சா அல்லாஹ்ல நபி கேட்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது வந்து. இப்போவும் பேசி நபிநாயகத்திட்ட பேசி என்ற பாவத்தை மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்றவங்க இதை சொல்றாங்க வந்து. சகோதரர்களே, இது வந்து சஹாபாக்களோட உள்ள ஒரு விஷயம். சில குத்தங்களை நபிக்கு மாத்தமாக சில சட்டங்களை அவங்க செஞ்சிருவாங்க. செஞ்ச நேரத்தில் உண்மையிலேயே இவங்க வந்து அல்லாஹ்வுக்கு மாத்த முடியறாங்க, வஹீக்க மாத்த முடியறாங்க. முஹம்மது என்ற தனி மனிதருக்கு இவங்க என்ன செய்யறாங்க வந்து மாத்த செய்யறாங்க. அப்ப அடியாருக்கு செய்யற குத்தமா போய்த்தது இல்லையா? அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா, என்னதான் அந்த இடத்துல இருந்து அவங்க தௌபா கேட்டாலும் கூட நபி ஈக்கிற நேரத்தில் வந்து நபி கிட்ட வக்கீலியா அந்த பாவத்தை செஞ்சிட்டாங்க, நபிയുടെ கட்டளைக்கு மாத்தமா இல்லையா செஞ்சிட்டாங்க வந்து. அந்த தௌபா என்னத்தை தான் அவங்க கேட்டாலும் சரி, அந்த பாவம் வந்து ஃபுல் மார்க்ஸ் அடையாது. எது வரைக்கும்? நபி வந்து பாவ மன்னிப்பு கேட்கின்ற வரைக்கும். அதனாலதான்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, நபியுடைய அந்த பாவ மன்னிப்பு ரொம்ப வெயிட்டானது என்பதை விளக்குவதற்காக வேண்டித்தான் சொல்கிறான். வலவன்னஹும் இதலமு அன்ஃபுஸஹும், அவருடைய ஆன்மாக்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு, ஜாவுக்க நபியே உங்களிடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ் நாங்க இப்படி எல்லாம் செஞ்சிட்டோம், உங்களோட கட்டளைக்கு நாங்க மாத்த செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி, வஸ்தக்ஃபிர லஹுமுர் ரசூல், என்னோட உம்மத்து இப்படி எல்லாம் செஞ்சு போட்டாங்க யா அல்லாஹ், அவங்கள நீ மன்னிச்சுக்கிடு, என்ன நான் உசுரோட ஈக்கிற நேரத்தில் நமக்கு என்ன எல்லாம் செஞ்சு போட்டாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தாலாவில வஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை இரக்கமுள்ளவனாகவும் தவ்வாப் பாவத்தை மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருப்பான் என்பதை இந்த இடத்துல அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொன்னான். இதை வச்சு நபியோட கபர்ல போய் நின்றுக்கிட்டு நான் தௌபா கேட்கிற யார சொல்ல என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா, இது நபி இப்போ முடிஞ்சு நபி உயிரோட இருந்த நேரம் வரைங்கின வசனத்தை இப்போ சில மக்கள் பயன்படுத்துறாங்க. அது நம்மளுடைய மன்ஹஜ் அந்த அந்த அமைப்பில் இல்லை. அது நிச்சயமாக இறந்து விட்ட ஒரு மனிதர்கிட்ட போய்த்து நாம் தௌபா கேட்குற மாதிரி பெயரை அவங்க தௌபா கேட்பாங்களா, அவங்க இஸ்திஃபார் செய்வாங்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் அது அல்லாஹ்விடத்தில் தான் நாம் போக வேண்டும். அது கிட்டத்தட்ட ஷிர்க்குக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு குற்றமாக நமக்கு பெய்த்துறோங்கிறத அல்லாஹ்வை பயந்து நாம் விளங்கிக்கிறோம் சகோதரர்களே. இப்போ கடைசியாக பல பாவங்களை நான் சொல்லிட்டேன். பெரும் பாவம், சிறு பாவம், தௌபா, இஸ்திஃபார், கொள்கை குழப்பம், இது எல்லாத்துக்கும் எப்படி தௌபா கேட்குறேன்னு சொல்லிட்டேன். கடைசியாக லுலும், அநியாயம், துரோகம், விளங்குதா? இதை பற்றி நாம் சொல்லணும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்துக்கு அனுப்புறாங்க. அனுப்புற நேரத்தில் ஷஹாதத்தை சொன்னாங்க, தொழுகையை சொன்னாங்க, ஜக்காத்தை சொன்னாங்க, எல்லாத்துக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, வையாக்க கராய்ம அம்வாலிஹிம், ஜக்காத்து எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு புதுசாக வந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எடுத்து கலட்டி எடுத்துறாரு. வணங்குதா? சக்காத்து எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு நீ ஆட்சியாளர்னு சொல்லி போட்டு எல்லா விலை உயர்ந்ததையும் நீ பறிச்சு எடுத்துறாதே. மல்தூம், அநியாயம் விளக்கப்பட்ட பிரார்த்தனையை பயந்து கொள். பைனஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அதுக்கடையில் எந்த திரையும் இல்லை. அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை அது முஸ்லிமோ நான் முஸ்லிமோ, வணங்குதா? பெரிய வள்ளிக்கு முன்னுக்கு ஒரு முஸ்லீம் மோட்டார் சைக்கிள் ஒக்கோடிச்சு கலவடுத்துட்டு போய்த்துட்டா, வணங்குதா? அதன் பாவம் தான். ஜப்பான்ல என்ன செய்யறான், ஒருத்தன் சேச்சுக்கு கொண்டு போய் வச்சுட்டு போய்த்து மோட்டார் சைக்கிளை வச்சுட்டு போறான், போய்த்து வந்து பாக்குறான், லோக்கோடிச்சு பைஸ்கில் சிறுலகா கொடுத்து வித்து போட்டாங்க நம்பரை மாத்தி, வணங்குதா? இது பெரிய பள்ளி பாவமா? அது பாவம் இல்லையா? யாருடாப்பா சொன்னது இதெல்லாம்? ரெண்டு அநியாயம். மனுஷன் தானே தவறு, இது தவறு கிடையாது, அநியாயம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. வழங்குதா? ஸ்ரீலங்காவில் உள்ள ஒருவனுக்கு ஒரு 5 லட்சம் போட்டு வந்தா பரவாயில்லையா? சவுதியில போய்த்து அரபு நாட்டில் போய்த்து அவன் போய்த்து ஒரு 25 லட்சத்தை போட்டு வந்துடும் அரபிக்கு. அப்படியெல்லாம் ஈக்கிறாக. இங்கிலாந்துல போய்த்து அங்க உள்ள பேங்க்ல 1 கோடி 2 கோடி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹஜ்ஜிக்கு போறவங்கள ஈக்கிறாக. அது என்ன அவங்களுக்கு பாவமே இல்லையா? வத்தக்கி தௌவத்தல் பத்து, அநியாயம் இழைக்கப்பட்ட பிரார்த்தனையை நீங்க பயந்துக்கிடுங்க. என்ன செய்யுங்க? பயந்துக்கிடுங்க. பைனஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கு அதுக்கடையில திரையே கிடையாது. பெயிருவீங்க. அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர், லா யலிமு வலா யுஸ்லிமுஹு, அவனுக்கு அநியாயம் செய்யவும் மாட்டான், அநியாயம் செய்யறதுக்கு உடவும் மாட்டான். அவன் அநியாயம் செய்யவும் மாட்டான், அநியாயம் செய்ய போறான்னு செஞ்சிடாடா, இது அநியாயம்டா, இது பாவம் இல்ல, இது பாவம் இல்ல, இது அநியாயம் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு செய்யலான்னு அர்த்தமா? அது இல்ல. இஸ்லாத்துக்கு முஸ்லீமுக்கே செய்யக்கூடாதான். அல்லாஹ் நம்பினவனுக்கு அவனால மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவான். அவன் மன்னிப்பானா? என்ன சொல்லுவான்? இந்த முஸ்லீம் கட்டி எனக்கு இப்படி செஞ்சு போட்டான், நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி சொன்னா தெய்யோ அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? முஸ்லீம்கள்ட்ட இறைவனே, முஸ்லீம்கள்ட்ட கடவுளே, நீ இவனுக்கு தண்டனை கொடுன்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், நம்மளால தப்பவே முடியாது சகோதரர்களே. மண்டலம கீத சிப்ரி மினல் அர்த்தி துவிகோஹின் சபியார்களின், ஒரு ஜான் நிலத்தை அநியாயமா எடுத்துட்டா, அநியாயமா அபகரிச்சுக்கிட்டா, அவளுக்கு 7 பூமி மாலையாக போடப்படுமா. சுப்ஹானல்லாஹ், எத்தனை ஏக்கர்லாம் கலவெடுத்து போட்டு குந்திக்கிட்டான் ஒவ்வொருத்தனும். அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரும் பெரும் தோட்டங்கள்லாம், கிரவுண்டுகள், மைதானங்கள்லாம் தூக்கி எடுத்துக்கிட்டு களத்துல போட்டுக்கிட்டு வர வேண்டி வரங்க. கியாமத்துல நாம பார்க்க போறோம். கியாமத்துல நாம பார்க்க போறோம். மாட்டை தூக்கிட்டு வருவானா, ஆட்டை தூக்கிட்டு வருவானா, கட்டடங்களை தூக்கிட்டு வருவானா,
என்னமெல்லாம் தூக்கிட்டு வருவானா, கொள்ளை அடிச்சது, வீடு கட்டினது, கடை, அதுல மோசடி. அல்லாஹ் காப்பாத்தணும், அல்லாஹ் காப்பாத்தணும். பள்ளி கட்டினது அதுல மோசடி, அந்த மதரசா கட்டு அத மோசடி, எல்லாத்தையும் தூக்க வச்சு பார்த்தோம்ல. வந்து பார்த்தா என்ன ஆசிரியர் இந்த நிலைமை அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. வந்து பாருங்கன்னு செஞ்சத்துல நான் செஞ்ச வேலைய. அதனால சகோதரர்களே, வானத்துல போற முசீபத்தை ஒரு நாளும் ஏணி வச்சு இறக்கிட கூடாது. அமானிதமா வானா வாப்பா அப்படின்னு போயிடுவோம் சகோதரர்களே. நாம அந்த மாதிரி அநியாயங்கள் செய்யற விஷயத்துல நாங்க ரொம்ப பயந்துக்கிறோம். நுமார் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் உம்மா என் வாப்பா கிட்ட பஷீர்கிட்ட எனக்கு ஏதாவது அன்பளிப்பு கேட்டாங்க. அப்போ சரி நான் உனக்கு அன்பளிப்பு ஒரு தோட்டம் ஒன்று தாரேன்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன். வழங்குதா? அநேகமா இவருக்கு 2 மனைவின்னு நினைக்கிறேன். இவர் மூத்த மனைவி, இவருக்கு 2வது மனைவி பிள்ளை. அப்படி சஹாபாக்களுக்கு இதெல்லாம் சிம்பிள் விஷயம், நம்ம காலத்துல மாதிரியெல்லாம் இல்லை. வந்து அப்போ என்னது வந்து இப்போ என்ன அவ சொல்றாங்க, மனைவி ரசூலுல்லாஹ்வுக்கு சாட்சியா வைக்கணும். அந்த டைம்ல சீட்டெல்லாம் இல்லையே, டீட்டெல்லாம் இல்லையே. ரசூலுல்லாஹ் சாட்சியா வச்சாதானா இதை சம்மதிப்பு, இதுக்கு ஓம்படும், இதை நான் ஏத்துக்கிடுவேன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட போய்தாச்சு. ரசூலுல்லாஹ் கிட்ட போய் வித்தியாசம் சொல்றாங்க, நான் இந்த மகனுக்கு இதை கொடுக்க போறேன். அலக்க வாலிதுன் சிவா, இவன் எல்லாம் இன்னும் பிள்ளைக்குதான் உனக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அதோட அவர் சொல்றாரு, நாம் ஈக்குது அப்படின்னு. இந்த அநியாயத்துல என்ன சாட்சி ஆக்கிறாரு? 5 பிள்ளை இருந்தா ஒண்ணுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். வழங்குதா? வந்து இவன் ரொம்ப நல்லவன், இவன் நமக்கு உடைச்சி தந்தான், அது தந்தான், இதுதான், பிரிச்சு அடிச்சுட்டோன்னு சொன்னா இது அநியாயம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இதுக்கு சாட்சியமா நீ ஆக்கிறாத. அப்ப இந்த அநியாயத்துக்கு கள்ள சீட்டு எழுதுற லோயர் மார்க்கெட்டிலே போயிருக்கிறாங்க. அநியாயத்துக்கு துணை போறதுக்கு சாத்தியமாக நீ என்ன ஆக்கிறாதேன்னு சொல்லி சொன்னாங்க. எப்படியப்பா நீங்க எல்லாம் தப்ப போறீங்க? துலும் கேட்டா மனுஷன் தவறுங்கிறது வேறப்பா. சிறுபாவம் வேற, பெரும்பாவம் வேற, கொள்கை குழப்பம் வேற, அநியாயம் வேற. இதெல்லாம் அநியாயத்திலே வரக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யா இபாதி இன்னி ஹர்ரம்து லுல்ம அலா நஃப்ஸி, நான் அநியாயம் செய்ய மாட்டேன். ஃபலாத்துல்லமுன ஃபத்தீல், அல்லாஹ் என்ன சொல்றான் வந்து, ஒரு தூசி அளவுக்கு கூட நான் அநியாயம் செய்ய மாட்டேன் யாருக்கும். சரியா? நான் அநியாயம் செய்ய மாட்டேன் வந்து. அதே மாதிரி உங்களுக்கு அதை ஹராம் ஆக்கிட்டேன். அநியாயம் செஞ்சிடாதீங்க யாருக்கும், எந்த வகையிலையும் அநியாயம் செஞ்சிடாதீங்க. அவரோட உடல்லையோ, பொருளையோ, மானத்திலேயோ, செல்வத்திலேயோ எதிலையுமே நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அநியாயம் செய்து விடாதீர்கள். இத்தகுல்லும் ஃபைனல்லும் மின் நுலுமாத்தி யௌமல் கியாமா, நீங்க அநியாயத்தை வைத்து கொள்ளுங்கள், கியாமத்தில் அது பெரும் இருள்களாக வரும். செஞ்ச அநியாயம் மூமின்கள் எல்லாம் வெளிச்சத்தோட போவாங்க, இவனுங்க வெளிச்சம் கொடுக்கப்படுங்க, போனத்தோட நூந்துரும், கடையில நூந்து போயிடுறோம். பயான் பண்ணிட்டு கரண்ட் நூத்தாரே நம்ம என்ன குழம்பு போயிடுறோம். அந்த மாதிரி அந்த பாலத்தை கடக்கிற நேரத்தில் அந்த 100 ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், எஸ்ஸா 100 மூமினின் பைன ஐதியோ பி ஐமானிஹிம், எஸ்ஸா 100ஹும், அவர்களுடைய வெளிச்சம் பிரகாசம் போய்கொண்டே இருக்கும். கடையில போச்சுல லைட்டுன்னு வந்துடும், தொப்புன்னு விழுந்து போயிடுவான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகுதுலும், அநியாயங்கிறது வேற விஷயம். அநியாயம் செஞ்சு போட்டு ஹஜ்ஜுக்குள்ள அரசுக்கு போனாலும் சரி வராது, பாலத்தை கடற்கரை கூட சரி வராது. அப்போ அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க சொன்னா கியாமத்துல அது உங்களுக்கு ஒரு நாளுமே அது இருளாகத்தான் இருக்கும் என்பதை இந்த இடத்துல சொன்னாங்க. கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ் சொல்றேன். அத்ததுரூனமல் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன், நடுரோட்டுக்கு வந்தவன் உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அவன்கிட்ட வந்து வெள்ளி காசு இருக்காது, ஒண்ணு இருக்காது, அவன் தான் வங்குரோத்துக்காரன். உண்மைதானே? ஆனா உண்மையான வங்குரோத்து அது இல்லைங்க. இவன்கிட்ட உலகத்துல ஒண்ணும் இல்லாம போய் கிடப்பான், ஆகிரத்துல சூப்பரா சொர்க்கத்துல மேல வைப்பான். இல்லாட்டி இன்றைக்கு இல்லாம வைக்கும், இன்னொரு 5 வருஷத்துல புள்ள உடைச்சு அவனை கோடீஸ்வரன் ஆக்கிடுவான். அவன் இது உண்மையிலேயே நிலையானது அல்ல. ஆனா இந்த முஃப்லிஸ மின் உம்மத்தி யௌதி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வ சியாமின் வ ஸக்கா. இங்க பாருங்க இந்த ஹதீஸ், தொழுதிப்பாரு, நோம்பு பிடிச்சிருப்பாரு, ஸகாத் கொடுத்திருப்பாரு, எல்லாம் செஞ்சுப்பாரு, பெர்ஃபெக்ட், தஹஜ்ஜத் எல்லாம். ஆனா கது சத்தமஹாதா, அநியாயம் செஞ்சு ஒரு ஆளை திட்டிப்பான். கதவஹாதா, இன்னொரு மேல அநியாயமாக ஒரு குற்றச்சாட்டை போட்டிருப்பான். வந்து செய்யாத குற்றத்துக்கு அவனை குற்றவாளியா ஆக்கியிருப்பான். அக்கலமாலஹாதா, ஒருவன் செல்வத்தை உறிஞ்சிருப்பான், ஒருவன் சொத்தை பறிச்சிருப்பான். சஃபக தமஹாதா, ஒருத்தனுக்கு அநியாயமா ரத்தம் ஓட்டி இருப்பான். வரவஹாதா, அடிச்சிருப்பான். பாருங்க, ஹுக்கூக்குள்ளால பெர்ஃபெக்ட் ஆகிக்கிறாரு, ஹுக்கூக்குல் இபாதத்துல அப்படியே மைனஸ்ல கிடக்கிறார். கிடக்கிற நேரத்தில் வயுத்தாஹாதா மின் ஹசனாத்திஹி, இவருடைய நன்மையிலிருந்து அவனுக்கு கொடுக்கப்படும்.
இவன்ட தொழுகை நோன்பு ஹஜ்ஜெல்லாம் இவனுக்கு சும்மா போய்த்துக்கிட்டிக்கும். எத்தனை லட்சம் அப்பா எடுத்தீங்க அவன்கிட்ட? 25 லட்சம். கொடுங்க 2 ஹஜ்ஜை போச்சுதா? கொடுங்க ஒரு 2 வருஷ தொழுகையை, 3 வருஷ தொழுகையை. எத்தனை ஏக்கர் எடுத்தீங்க? ரைட் இவ்வளோ எடுத்தீங்களா? அல்லா தீர்ப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான். எப்படி இங்கே நிலைமை யோசிச்சு பாருங்க சோதர்களே. உணர்வு பூர்வமாக இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கடைசியில் இப்போ நோம்பை இல்லை, தொழுகையும் இல்லை, ஹஜ்ஜம் இல்லை, சக்காத்தம் இல்லை, சைப்பராயிப்பார். இன்னும் கொடுக்க வேண்டிய கடன் நீக்கணும். அவன்ட பாவத்தில் இவனுக்கு எல்லாம் அள்ளி போடுவான். அள்ளி போடுறதுக்கு நரகத்தில் முகத்தத்துக்கு வீசுவான துரிக பின்னார். இவன் தான் முஃப்லிஸ், அல் முஃப்லிஸ், உண்மையான முஃப்லிஸ். யாரு? இந்த மறுமையில வங்குரோத்து படுறது. அப்போ சகோதரர்களே, இந்த பாடத்தில் நான் இஸ்திஃபார், தௌபா 2 விடயங்களை நான் உங்களுக்கு தெள்ள தெளிவாக சொன்னேன். பெரும்பாவம் சிறுபாவம். பெரும்பாவம் அழிகிறதுக்கு தௌபா வேண்டும். சிறுபாவத்துக்கு நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் உள்ளத்தால செய்யறது, நாம செய்யக்கூடிய நன்மைகள், இது எல்லாமே சிறுபாவத்தை என்ன செஞ்சிடும்? அழிக்கிறோம். நம்மளுக்கு ஹஜ்ஜிக்கு போனா கூட அன்று பிறந்த பாலகன் போல வருவார்னு சொன்னா அநியாயத்துக்கு மன்னிப்பு கிடையாது. நோன்பு பிடித்தால் கூட பெரும்பாவத்தை தவிர்த்து இருந்தால்தான் அந்த நோம்புக்கு என்ன செய்து பாவ மன்னிப்பு இருக்கிறது. சிறு பாவம் மனிதன் என்ற வகையில் நமக்கு என்னது நடக்கும்? அதுல நாம தொழுது மன்னிப்பு கேட்கலாம் என்ற விஷயம். கொள்கை குலகத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷர் வழிகாட்ட விட்டதுக்காக எளிமை நின்று தெல்ல தெளிவாக உலகத்தில் கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, நான் சொன்னது போல அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். இது பாவம். அடுத்தது என்னன்னு சொன்னா கடைசியாக அநியாயம். இது தவறு, மனுஷன் தான் சொல்லப்படாது. அநியாயத்துக்கு ரொம்ப டேஞ்சரான தீர்ப்பு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அதனால சகோதரர்களே, நாங்கள் சிறு பாவமோ பெரும் பாவமோ, கொள்கை குழப்பமோ அநியாயமோ எது செஞ்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு இஸ்திஃபார் செஞ்சு தௌபா செஞ்சு நம்மளோட வாழ்நாள் பூராக இஸ்திஃபாரும் தௌபாவாகுமா இருக்கக்கூடிய உண்மையான மூமின்களாக இந்த ரமலான் என்னையும் உங்களையும் மாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துக்காக வேண்டி இந்த உரையை ஆற்றினேன். இந்த உரையிலிருந்து பிரயோசனத்தை எனக்கும் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரஹ்மான் தர வேண்டும். நம்முடைய தௌபாக்களையும் இஸ்திஃபார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனதால் பிரார்த்திக்கிறேன். ஹாதா மைந்தி வல் இல்மு மினல்லாஹி தஆலா அகுலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு லஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.